இதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். சபை ஊழியர் அவர்களுக்கும் உங்களுக்கும் கனமான ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசித்தமான நாள், இந்த விசேஷித்தமான நாளிலே நம் திருவிருந்தை அணுகப் போகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தையும் அவருடைய அப்பத்தையும் நாம் புசிக்க போகிறோம். நாம் அதற்கு முன்பாக நம்மை சரிப்படுத்தி கொள்ளும்படியாக, தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய் நாம் உருவாகும்படியாக தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. நீங்கள் எந்த விதமான பலவீனத்தோடு வந்திருந்தாலும் சரி, எந்த விதமான சோர்வுகளினாலே நிறைந்தவர்களாக வந்திருந்தாலும் சரி, ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை நிரப்பும் பொழுது அது முற்றிலுமாய் அகன்றி போய்விடும். அல்லேலூயா. ஏனென்றால் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை நிரப்பும் பொழுது நிச்சயமாகவே நீங்கள் மறுரூபமாக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆயத்தமாக இருந்தால்தான் தேவனுடைய அபிஷேகம் உங்களை நிரப்பும். அல்லேலூயா, அல்லேலூயா. எரேமியா தீர்க்க தரிசன புத்தகத்தில் 20ஆம் அதிகாரத்தில் 11வது வசனம். எரேமியா தீர்க்க தரிசன புத்தகத்தில் ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு கூட இருக்கிறார். யார் கூட இருக்கிறாரு? என்னோடு கூட இருக்கிறார். இந்த வார்த்தையை நீங்கள் இப்போ விசுவாசிக்கும் பொழுது அவர் ஒரு பயங்கரமான பராக்கிரமசாலி என்பதை உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக பார்க்க முடியும். அல்லேலூயா. ஒருவேளை இந்த பயங்கரமான நிகழ்வுகள், உலகத்துடைய பயங்கரத்தை பார்த்து நீங்கள் பயந்து போய் இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கலாம். பராக்கிரமம் உள்ள சில மனிதர்களை பார்த்து ஒளிந்து இந்த இடத்துல நீங்கள் உட்கார்ந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் ஒருவர் தான் பயங்கரமான பராக்கிரமசாலியாக இருக்கிறார். அல்லேலூயா. அதுவும் யாரோடு கூட இருக்கிறார் என்றால், உலகத்தில் உள்ள மனிதர்களோடு கூட அல்ல, தேவனுடைய பிள்ளைகளோடு கூட அவர் இருக்கிறாராம். பயங்கரமான ஒரு பராக்கிரம் உள்ள தெய்வமாக கர்த்தர் உங்களுக்குள்ளே அவர் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எரேமியாவின் மூலமாக இந்த வார்த்தையை கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். அன்றைக்கு இன்றைக்கும் எந்த விதமான பயத்தோடு திகிலோடு இந்த இடத்துல நீங்கள் உட்கார்ந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஒரு பயங்கரமான ஒரு பராக்கிரமசாலி உங்களுக்காக யுத்தங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. உங்களை லட்சை அடைய பண்ண நினைத்தவர்கள், உங்களை வெட்கப்படுத்த நினைத்தவர்கள், நீங்கள் எப்பொழுது மடிவீர்கள், நீங்கள் எப்பொழுது சாவீர்கள் என்று நினைத்தவர்கள் வெட்கப்படும்படியாக இன்றைக்கு கர்த்தர் பயங்கரமான பராக்கிரம் உள்ள காரியத்தை உங்களுக்கு செய்ய போகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவர்களுக்கு நிச்சயமாக அப்படியே ஆகும். அல்லேலூயா. ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் மாம்ச சிந்தை ஒரு மனிதனுக்கு மரணத்தை கொண்டு வரும், ஆவியின் சிந்தையோ ஜீவனையும் சமாதானத்தை கொண்டு வருமா. தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் ஆவிக்குரிய சிந்தைகளிலே செயல்பட வேண்டும். ஆவிக்குரிய சிந்தைகளிலே இருந்தால்தான் கர்த்தருடைய வார்த்தை ஆவிக்குரிய வார்த்தை. ஆவியிலே கர்த்தர் பேசுகிறார். அந்த ஆவிக்குரிய வார்த்தையை மாம்சத்திலே கேட்கும் பொழுது மிக மிக கடினமாக இருக்கும். அது காதுக்குள்ளே வராது. மாம்ச சிந்தைகளோடு யார் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார்களோ, மாம்ச சிந்தைகளோடு யார் செயல்படுகிறார்களோ, அவர்களுக்கு ஜீவனுள்ள வார்த்தை வரும் பொழுது அந்த வார்த்தை உள்ளே நுழையாது. வேறு சிந்தைகள் உள்ளே இருந்து கொண்டே இருக்கும். அதனால தான் மாம்ச சிந்தை ஒரு மனிதனுக்குள்ளே காணப்படுமானால் அந்த மாம்ச சிந்தை மனிதனுக்கு மரணத்தை உண்டாக்குகிறது. எந்த விதமான மரணம் உண்டாக்குகிறது என்றால், ஒரு மனிதன்
நடைப்பிணமாக, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே செத்து போன பிணமாக இருப்பான் மாம்ச சிந்தையிலே வாழ்ந்தால். அதனால தான் தேவனை நோக்கி செபிக்கும் பொழுது, தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது அநேக காரியங்கள் நடக்காது இருப்பதற்கு காரணம் என்னவென்றால், ஒரு மனிதனுக்குள்ளே மாம்ச சிந்தை அதிகமாக இருந்தால் அவனுடைய ஆவிக்குரிய சிந்தையினாலே ஆவிக்குரிய ஜீவனை அடைய முடியாதபடிக்கு அவனுடைய வாழ்க்கையில் எத்தனையோ தடைகள் காணப்படும். உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆதாம் ஏவாளை தேவன் ஏதேன் தோட்டத்திலே வைத்தார். எதற்காக வைத்தார்? தேவன் வரும்பொழுதெல்லாம் அவர் தேவனை தேடி வருவார்கள், சந்தோஷமாக தேவனோடு பேசுவார்கள். தேவன் விசாரிப்பால், சாப்பிட்டீங்களா, எப்படி இருக்கிறீங்க, ஏதாவது குறை இருக்குதா, சந்தோஷமா இருக்கிறீங்களா, இப்படிலாம் ஆண்டவர் டெய்லி கேட்டுட்டு இருப்பார். ஆனால் இவர்களுக்குள்ள ஒரு மாம்ச சிந்தை வர ஆரம்பித்தது. இந்த சத்துருவான பிசாசானவன் இந்த சர்ப்பத்துக்குள்ளே புகுந்து ஏவாளை வஞ்சித்து அதன் மூலமாக ஆதாமையும் வஞ்சிக்கப்பட்டு இவர்கள் பாவம் செய்த உடனேயே இவர்களுக்குள்ளாக மாம்ச சிந்தை அதிகமாக வர ஆரம்பித்தது. யோசிக்க ஆரம்பித்தார்கள். தேவன் அவ்வளவு நாளாக வரும் பொழுது தேவனை சந்திக்க சென்றவர்கள் அன்றைக்கு தேவன் வரும் பொழுது அவர்கள் ஒளிந்து கொண்டார்கள். தேவனை பார்க்க முடியாதபடிக்கு ஒளிந்து கொண்டார்கள். காரணம் என்ன? மாம்ச சிந்தையினாலே அவர்களுடைய பாவம் வந்ததினாலே தேவனை விட்டு ஒளிய ஆரம்பித்தார்கள். இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளே, தேவனை தேட முடியாதபடிக்கு உங்களுடைய மாம்ச சிந்தை உங்களுக்குள்ளே அதிகமாக காணப்பட்டால் தேவனோடு தொடர்பு இருக்க முடியாது, தேவனோடு ஐக்கியம் இருக்க முடியாது, கர்த்தரோடு இருக்கிற விசுவாசம் உங்களால் செயல்படுத்த முடியாது. காரணம் மாம்ச சிந்தை. அன்றைக்கு ஆதாம் ஏவாளுக்குள்ளே காணப்பட்ட அந்த மாம்ச சிந்தை எங்கே முடிந்தது என்றால், இவர்கள் பாவம் செய்ததின் நிமித்தம் ஏதேன் தோட்டத்தை விட்டே தேவன் வெளியே அனுப்பிவிட்டார். சாகலை, அவங்க என்ன ஆகலை? சாகலை. இந்த கனியை நீங்கள் புசிக்கும் நாளிலே சாகவே சாவீர்கள்னு சொன்னார். ஆனால் அவங்க மரித்தாங்களா? சாகவே இல்லை. ஏன் சாகலை? அப்போ ஆண்டவர் சொன்னார், ஏன் சாகலை? அவர்கள் எதிலே செத்தார்கள் என்றால் ஆவிக்குரிய ஜீவியத்திலே அவர்கள் மரித்து போனார்கள். அல்லேலூயா. தேவனை தேடுகிற தொடர்பிலே அவர்கள் மரித்து போனார்கள். தேவனை அவ்வளவு மகிழ்ச்சியாக வந்து பார்க்கக்கூடியவர்கள் பாவம் உள்ளே வந்த பிறகு தேவனை விட்டு ஒளிந்து போனார்கள், மறைந்து போனார்கள். அதற்கு பிறகு தேவன் அவர்களை அந்த விசேஷித்தமான ஏதேன் தோட்டத்தை விட்டே வெளியே துரத்தி விட்டார். எதனால? மாம்சத்தின் இச்சைகள், கண்களின் இச்சைகள், ஜீவனத்தின் பெருமை, இந்த 3 விதமான காரியங்களும் அவர்களுக்குள்ளே காணப்பட்டது. இந்த கனியை நீங்கள் புசித்தால் தேவனை போல நீங்களும் ஒரு தேவன், ஒரு தேவனுக்காக நீங்க காத்துட்டு இருக்கிறீங்களே, வேண்டாம், நீங்க ஒரு தேவன், நீங்க ஒரு கடவுள். அன்றைக்கே இந்த பிசாசு என்று சொல்லப்படுகிற இந்த சர்ப்பம் மனிதர்களை வஞ்சித்து அங்க ஏதேன் தோட்டத்திலே ஒரு கடவுளை உருவாக்கி விட்டான். அல்லேலூயா. எதன் மூலமாக ஆரம்பித்தது? மாம்ச எண்ணங்கள், மாம்ச சிந்தைகள். இன்றைக்கும் சபைகளிலே அநேக மாம்ச சிந்தைகள் காணப்படுகிறது. என்ன செய்கிறது? தேவனை விட்டு பிரிக்கிறது. ஒரு மனிதனுக்குள்ளே மாம்ச சிந்தை வரும்படியாக இந்த உலகத்திலே அநேக மாந்திரிகங்கள் செயல்படுகிறது. மந்திரவாதங்கள், பில்லி சூனியத்தின் மூலமாக ஒரு மனிதனுடைய சிந்தனைகளை திசை மாற பண்ணுகிறார்கள். நல்லா ஜெபிக்கணும்னு நினைப்பீங்க, ஜெபிக்கவே மாட்டீங்க. பக்கத்தில் டிவியை போடுன்னு சொல்லணும், செல்லு கொஞ்ச நேரம் பாருன்னு சொல்லிட்டு 2 மணி நேரம் 3 மணி நேரம் டைம் போயிட்டு இருக்கோம். நான் சரியாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் நான் எப்படி இதுக்கு போகிறேன்? நான் எப்படி டிவியை போய் பார்க்குறேன்? நான் எப்படி செல்லை போய் பார்க்குறேன்? நான் எப்படி இதில் சிக்கிறேன்? இந்த எலெக்ஷன் நடந்து முடிஞ்சதுலேருந்து நிறைய பேர் நியூஸ் பார்க்குறேன்னு சொல்லி செல்ஃபோனுக்கே அடிமையாகிட்டாங்க. இதுக்கு முன்னாடி எலெக்ஷன் இருக்கும்போதெல்லாம் யாரோ 2 கட்சியில் ஒருத்தவங்க வருவாங்க, இவங்க தானே அவங்க தானே சொல்லி விட்டுருவாங்க, அந்த எலெக்ஷன் ரிசல்ட் அன்னையோடு விட்டுருவாங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது.
சினிமா தியேட்டருக்கு போய் படம் பார்க்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு மொபைலில் எல்லா படங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். முதலமைச்சர் வருகிறார், போகிறார், வருகிறார். இப்படியே நிறைய பேர் பைத்தியமாயிட்டாங்க. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை அவங்களால கொடுக்க முடியல. ஒரு பெரிய விக்கிரகமாக மாறிவிட்டது. இந்த அரசியல் களம் ஒரு விக்கிரகமாக மாறிவிட்டது தேவனுடைய பிள்ளைகளுக்கு. இன்னைக்கு நிறைய பேர் அதை தான் பார்த்துன்னு இருக்கிறாங்க. எங்கே போகிறாரு, எங்கே வராரு, எங்கே என்ன சொல்கிறாரு, என்ன பேசுகிறாரு, இதே தான் 24 மணி நேரமும் அடிமைகளாக. அநேக பெண்கள் அடிமைகளாக இருக்கிறாங்க. உலகத்தில் இருக்கிறவங்களோட திருச்சபையில் இருக்கிற பெண்கள் அநேகர் அடிமைகளாக இருக்கிறாங்க. இதுதான் மாம்ச சிந்தை. இதுதான் உங்களுக்கு மரணத்தை உண்டு பண்ணும். இதுதான் தேவனையும் உங்களையும் பிரிக்கும். அல்லேலூயா. உபவாசம் போடணும்னு நினைப்பீங்க, போடவே மாட்டீங்க, முடியாது. ஜெபிக்கணும்னு நினைப்பீங்க, ஜெபிக்கவே முடியாது. ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு கடைசி காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஏன்? மாம்ச சிந்தைகள் அதிகமாக காணப்படுகிறது. பிசாசின் கிரியைகள் அதிகமாக இருக்கிறது. விசேஷமாக இந்த பகுதியில் அநேக மாந்திரிக பில்லி சூனியங்கள் அதிகமாக இருக்கிறது. இந்த மாந்திரிக பில்லி சூனியத்தினாலே அநேக கிறிஸ்தவர்களை, முதலாவது அடி யாருக்குன்னா கிறிஸ்தவர்களுக்கு தான். ஏன்னா தேவனுடைய ரட்சிப்பை கொண்டு செல்லக்கூடியவர்கள் கிறிஸ்தவர்கள், சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்கள் கிறிஸ்தவர்கள். அதனாலதான் உலகத்தில் இருக்கிறவர்களை விட இவர்களை அடித்தால்தான், இவர்களை நொறுக்கி இவர்களை உட்கார வைத்தால்தான் எங்கும் சுவிசேஷம் செல்லாது, எங்கும் ரட்சிப்பு செல்லாது. இவர்களை பலவீனப்படுத்த வேண்டும், இவர்களை சோர்வுற பண்ண வேண்டும், இவர்களுக்கு வியாதியை கட்டவிழ்க்க வேண்டும், இவருடைய சிந்தைகளில் எப்பொழுதும் போராட்டத்தை கொடுக்க வேண்டும், இவருடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் கஷ்டத்தை கொடுக்கணும், இவங்க நிம்மதியாகவே இருக்கக்கூடாது. இதுதான் பிசாசுடைய திட்டம். அதனால தான் மந்திரவாதிகள் மூலமாக, பெரிய பெரிய யாகத்தின் மூலமாக முதல் சூனியம் யாருக்குன்னா கிறிஸ்தவர்களுக்கு தான். அதுவும் சபை ஊழியருக்கு, ஊழியக்கார மனைவி பிள்ளைகளுக்கு. இவர்களை கெடுத்தால் தான் சபை கெட்டு போகும், இவர்களை அழித்தால் தான் சபை அழிந்து போகும். இதுதான் பிசாசுடைய திட்டம். ஹல்லேலூயா. அதனால தான் தேவனுடைய பிள்ளைங்க எப்பவுமே ஒன்றா இருக்கணும். ஒரு ஜெபத்துக்கு கூப்பிட்டா உடனே வந்துடணும். எனக்கு வேலை இருக்குது, எனக்கு அது இருக்குது அப்படின்னு சொல்லவே கூடாது. நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிற காலம் கடைசி காலம். உங்கள் பிள்ளைகளை உங்களால் காப்பாற்றவே முடியாது. ஜெபம் இல்லைன்னா நிச்சயமாக உங்கள் பிள்ளைகளை காப்பாற்ற முடியாது. கவர்மெண்ட்டில் ஒரு சட்டம் போட்டிருக்காங்க தெரியுமா? விபச்சாரம் பண்ணலான்னு சட்டம் போட்டுக்கிறாங்க. என்ன பண்ணலாம்? விபச்சாரம் பண்ணலாம். பணத்துக்காக நீங்கள் விபச்சாரமே பண்ணலாம். இது ஒரு தொழில். விருப்பப்படி விபச்சாரம் பண்ணலாம். சட்டமாக போட்டுட்டாங்க. எப்பவுமே ஒரு விஷயம் தனியாக தெரியாமல் நடந்தால் அது தேசத்தை பாதிக்காது. ஆனால் எப்போ சட்டமாக வருகிறதோ அது தேசத்துக்கு அழிவு, தேசத்துக்கு சாபம். இதனால் என்ன ஆகும் தெரியுமா? வருகிற தலைமுறைகள் எல்லாம் சீர்கெட்டு போயிடுவாங்க. சென்னையில் நிறைய பிள்ளைங்களை கிராமத்திலேருந்து படிக்க அனுப்புகிறாங்க. பிள்ளை நல்லா படிக்குதுன்னு சொல்லி. ஆனால் என்ன நடக்குது தெரியுமாங்க? விபச்சாரம் நடக்குது. கிராமத்திலேருந்து போகிற பிள்ளைங்க, ஒன்றும் தெரியாத பிள்ளைங்க, அங்கே போயிட்டு யாரோ நண்பர்கள் கூடமாக சேர்ந்து மாட்டிக்கிட்டு அவங்கள கொண்டு போயிட்டு லாட்ஜிலையும் பலவிதமான இடத்துலையும் விபச்சாரம் பண்ணுறாங்க. அவங்களுக்கு தேவையான பணத்தை கொடுத்து, அவங்களுக்கு ஒரு 5000 கொடுத்தா போதும், பெரிய விஷயம் அவங்களுக்கெல்லாம். இது போல் லக்ஸூரியஸான ஒரு லைஃப்பை காட்டி கிராமத்து பிள்ளைகளை காமிச்சு அவங்களுடைய வெர்ஷன், அவங்களுடைய கருவை சிதைக்க பண்ணி அவங்களுடைய கருத்தன்மையை அழித்து ஒரு மோசமான சம்பவங்கள் சென்னையில் அதிகமாக நடந்துட்டு இருக்குது. இதெல்லாம் எதுக்காக? மனுஷகுமாரன் வரும் பொழுது இப்படித்தான் நடக்கும். லோத்தின் நாட்களிலே நடந்தது போல, நோவாவின் நாட்களிலே நடந்தது போல, இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக இப்படித்தான் தேசம் சின்ன பின்னமாக மாறும். அன்பு தணிந்து போகும், விபச்சாரங்கள் பெருகும், ஓரின சேர்க்கைகள் பெருகும். ஒருவராலும் கட்டுப்படுத்த முடியாது. சட்டமாக்க நாங்கள் இதெல்லாம் யார் செஞ்சது? பெரிய பெரிய மாஃபியாக்கள்,
பணம் கொடுத்து, அரசாங்கத்துக்கு பணம் கொடுத்து இதெல்லாம் சட்டமாக்குங்கன்னு சொல்லி சட்டமாக்கி இதை சட்டமாக்கிட்டாங்க. இனி வருகிற ஒரு 10 வருஷத்தில் கர்த்தருடைய வருகை இல்லைன்னா பாருங்க, தலைமுறைகள் எல்லாம் சீரழிஞ்சு போயிடும். இப்போ இருக்கிற இதை சுத்தமாக பார்க்கவே முடியாது. இதெல்லாம் ஏன் நடக்குது தெரியுமா? தேவனுடைய பிள்ளைகள் செபிக்காம விட்டதுனால தான். சபை உத்தரவாதம் கொடுத்து செபிக்காம விட்டதுனால தான் தேசத்தில் இப்போ ஏற்பட்ட அழிவுகள் எல்லாமே நடந்து கொண்டு இருக்கிறது. சபை உத்தரவாதம் கொடுத்து செபித்தாங்கன்னா இந்த சம்பவங்கள் நிச்சயமாக நடக்கவே நடக்காது. அல்லேலூயா. கர்த்தர் இங்க ஒரு கோடிக்கு மேல மக்கள் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் போய் கேட்க மாட்டாரு. 10-20 பேர் சபையில் இருக்கிறாங்க பத்தியா, அங்கதான் கேட்பாரு கணக்கு, வேற எங்கேயும் கேட்க மாட்டார் ஆண்டவர். அவர்களை நம்பி இல்லை, உங்களை என்னையும் நம்பி தான் கர்த்தர் எல்லா காரியத்தையும் வைத்திருக்கிறாரு. அல்லேலூயா. நீங்களும் நானும் உத்தரவாதம் கொடுத்து செபித்தால் தான் தேசத்தில் நன்மைகளை பார்க்க முடியும். எத்தனை முதலமைச்சர் வந்தாலும் சரி, நல்ல ஆட்சியை கொடுக்கவே முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவர் வந்தால் மாற்றுவார், அவர் வந்தால் செய்வார்னா யாராலையும் முடியாது. ஏன் சொல்லுங்க? மாம்சத்திலே தவறு செய்கிறவர்களை எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ண முடியும் பாருங்க. சொன்னதுலேருந்து நிறைய பாலியல் வன்கொடுமை நடந்துட்டு தான் இருக்குது. என்ன பண்ண முடியும்? முடியாது. எத்தனை சிங்கப்பெண் படை வைக்கிறாங்க, போலீஸ் அதிகாரிங்க எல்லாத்தையும் போடுறாங்க, கண்ட்ரோல் பண்ண முடியல. காரணம் என்ன தெரியுமா? தவறு செய்கிறவர்கள் அவர்கள் அல்ல, அவர்களுக்கு பின்புலமாய் அவர்களை இயக்குகிற கொலைவெறியின் ஆவிகள், விபச்சாரத்தின் ஆவிகள், பாலியல் வன்கொடுமைகளை தூண்டுகிற ஆவிகள், அடிமைத்தனத்தின் ஆவிகள். இதை எந்த போலீஸாலையும் சிறைப்பிடிக்க முடியாது. முடியுமா? அந்த ஆவியை சிறைப்பிடிங்க, போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா போயிட்டு போலீஸ் விலங்கு எடுத்துன்னு போய் எந்த ஆவியை பிடிப்பாரு? எந்த ஆவியை பிடிச்சிட்டு போய் ஜெயிலில் வைப்பாரு? முடியாது. எத்தனை மனுஷங்களை பிடிச்சிட்டு போய் ஜெயிலில் வைக்கலாம், ஆனால் ஆவிகளை எந்த அதிகாரிகளினாலும் பிடிக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் அவர்களால், IPS படித்தவர்களால், IAS படித்தவர்களால் முடியாத ஒரு காரியத்தை கர்த்தர் நம்மிடத்திலே கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு யுத்தம் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளோடு உங்களுக்கு யுத்தம் உண்டு. அந்தகார லோகாதிபதிகளோடு உங்களுக்கு யுத்தம் உண்டு. துரைத்தனங்களும் அதிகாரத்தின் ஆவிகளோடு உங்களுக்கு யுத்தம் உண்டு. தீங்கு நாளிலே அவர்களை நீங்கள் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படிக்கு கர்த்தருடைய சர்வாயுத வர்க்கங்களை நீங்கள் தரித்துக் கொள்ளுங்கள் என்று எபேசியரில் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, IAS படிச்சுட்டு அவங்களாலே செய்ய முடியாது. முதலமைச்சர் சீட்டில் உட்கார்ந்து அவராலே முடியாது, பிரதமராலே முடியாது. ஆனால் அவர்களாலே முடியாத விஷயத்தை உங்களாலும் என்னாலும் செய்ய முடியும். ஏனென்றால் நம்முடைய தேவன் தான் எல்லாவற்றுக்கும் அதிகாரியாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆவிக்குரிய யுத்தங்களை செய்ய வேண்டியவர்கள் கிறிஸ்தவர்கள் மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. அதனால தான் சபை பொறுப்பு. இங்கே எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் ஒரு மீட்டிங் போடுவார். மேலே பரலோகத்தில் என்ன பண்ணுவார்? ஒரு மீட்டிங் போடுவார். எதுக்கு மீட்டிங் போடுறாருன்னா, சர்ச்சில் இருக்கிறவங்களை போய் போட்டு தள்ளுங்கன்னு சொல்லி மீட்டிங் போடுவார். படிச்சிருக்கீங்களா? யாரை போடணுமா? ஃபஸ்ட்டு சர்ச்சில் இருக்கிறவங்கள போய் ஃபஸ்ட்டு போடுங்கன்னு சொல்லுவார். பட்டயத்தை எடுத்துன்னு போய் அவங்கள போடுங்கன்னு சொல்லுவார். ஆனால் அதே சர்ச்சில் கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க பத்தியா, அவங்கள மேலே கையை வைக்கக்கூடாது, அவங்களுக்கு முத்திரையை போடுங்கன்னு சொல்லுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கண்ணீரோடு ஜெபிக்கிறவங்க, பாரத்தோடு ஜெபிக்கிறவங்களுக்கு முத்திரை போடு, ஜெபிக்காதவங்களுக்கு பட்டயத்தால் போடுன்னு சொல்லி அனுப்புவார். கணக்கு வெளியில் கேட்க மாட்டார், நம்ம கிட்ட தான் கர்த்தர் கணக்கு கேட்பார். அல்லேலூயா. ஏன் கர்த்தர் நம்ம இடத்துல கணக்கு கேட்கிறாரு? நீங்கள் தேவனால் முன்குறிக்கப்பட்டு தாயின் கற்பத்திலே பிறப்பதற்கு முன்பாகவே அவர் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஆனால் வெளியில பிறக்கிறவங்களை அப்படி அழைக்கல. இந்த சபையில உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருவரும் நீங்க சும்மா வந்துலாம் அங்க உட்காரல, யாரோ சொல்லி ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் பிறப்பதற்கு முன்பாக ஒரு பெயர் உங்களுக்கு உண்டு, ஒரு அழைப்பு உங்களுக்கு உண்டு. அந்த அழைப்பு தான் இந்த பூமியிலே உங்களை வாழ வைக்கிறது. இன்றைக்கு நீங்கள் ஜீவனோடு இருப்பதற்கு காரணம் சாட்சி சொல்லிட்டு போறது கிடையாது.
உன்னை கொண்டு ஒரு வேலை செய்யணும் ஆண்டவர், அதை செஞ்சு முடிக்கணுன்றதுனால அவர் பொறுமையாக இருக்கிறாரு. அல்லேலூயா. எத்தனையோ பேர் கொரோனாவில் மரிச்சாங்க, இதுக்கப்புறமும் நிறைய பேர் மரிக்க போகிறாங்க. ஒரு கொரோனாவை காட்டிலும் ஒரு பெரிய பஞ்சம் தேசத்தில் வரப்போகுது. நம்முடைய தேசத்தை சுற்றியும் எதிரிகள் சூழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. நம்ம தேசத்தை அழிக்கிறதுக்கு சைனா, ஸ்ரீலங்கா, இன்னும் பல தேசங்கள் நமக்கு விரோதமாக செயல்படுறாங்க. நீங்களும் நானும் ஜெபிச்சா மட்டும்தான் காப்பாற்ற முடியும் தேசத்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் கையில் தான் அந்த பொறுப்பை கொடுத்துருக்கிறாரு, என் கையில் தான் அந்த பொறுப்பை கொடுத்துருக்கிறாரு. அல்லேலூயா. இப்பேற்பட்ட காரியத்தை, தேவனுடைய சித்தத்தை செய்வதற்காகத்தான் தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் சபையிலே கொண்டு வந்து வைத்திருக்கிறார். ஆனால் சபை என்ன ஆகினது? மாம்ச சிந்தை உள்ளவர்களாக அநேகர் மாறிவிட்டார்கள், மரணத்துக்கு செல்லக்கூடியவர்களாக மாறிவிட்டார்கள். எந்த தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள தேவனை குறித்து ஏதாவது ஊழியம் செய்யணும், ஜெபிக்கணும், கர்த்தருக்காக செய்யணும், கர்த்தர் எதுக்காக என்ன தெரிஞ்சுக்கிட்டாரு, அந்த ஒரு நினைவு சிந்தனை யாருக்குள்ள இல்லையோ அவர்கள் யாவரும் மரிக்கப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். இதுதான் மாம்ச சிந்தையிலே உண்டாகிற மரணம். நான் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் சர்ச்சுக்கு வருவேன், ஆனால் எனக்கு சர்ச்சுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அப்படி நம்ம போகிறோமா? ஏதோ ஒரு மாம்சத்தின் கிரியைகள், மாம்சத்தின் சிந்தை என்னை மரணத்துக்குள்ளாக நடத்துகிறது. தேவனை தேட விடாதபடி, நித்திய ஜீவனுக்கு செல்ல விடாதபடி என்னை தடுத்து கொண்டிருக்கிறது. எந்த மாம்ச சிந்தை நம்மை தடுக்கிறதுன்னு கொஞ்சம் யோசித்து பார்க்குறோம். நம்ம கொஞ்சம் யோசித்து அதை தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்தோம்னா நிச்சயமாக நாம் அதிலிருந்து விடுதலை பெற முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு நிறைய பேர் கேட்பாங்க, நீங்கள் அங்கேயும் இங்கேயும் சுற்றுறீங்க, உங்களுக்கு தான் இடம் இருக்குது, ஒரு சர்ச்சு கட்டிக்க வேண்டியதானு சொல்லுவாங்க. ஏன் நீங்கள் அங்கே இங்கே அலைஞ்சு நிற்கிறீங்க, நீங்களே ஒரு சர்ச்சை கட்டி நடத்த வேண்டியதானு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு அது கிடையாது. இடம் இருக்கலாம், பணம் இருக்கலாம், சர்ச்சை கட்ட முடியாது. ஏனென்றால் என்னுடைய அழைப்பு அது அல்ல. என் தேவன் எந்த நோக்கத்திற்காக என்னை கொண்டு வந்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக பிரயாசப்படுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்கள் செய்கிற ஊழியமெல்லாம் ஊழியம் போலவே தெரியாது. ஏதோ வராங்க போகிறாங்க, இது அங்கே வராங்க அப்படிதான் இருக்கும். ஆனால் அது ஒரு அழைப்பு. தேவன் சொல்லி சொல்லி ஒவ்வொரு காரியத்தையும் செய்யக்கூடிய ஒரு அழைப்பு இது. இது பூமியில பிரதிபலன் கிடைக்காம போகலாம், ஆனால் பரலோகத்திலே பலன் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்த வாரத்தில் கடலூருக்கு ஒரு சபைக்கு போயிருந்தேன். அங்கே ஞாயிறு ஆராதனையில் செய்தி கொடுத்துட்டு செபிக்கிற நேரத்தில் ஒரு இந்து சகோதரி வந்திருந்தாங்க. அந்த சகோதரிக்குள்ள பயங்கரமான பிசாசு, இந்த சாமின்ற பேரில் அசுத்தாவி பிடிச்சி அந்த சபையை அடித்து நொறுக்கிறாங்க, எல்லாரையும் ஓடுறாங்க, அடித்து துரத்துறாங்க எல்லாரையும். நான் ஜோம் பண்ணிகிட்டே இருக்கிறேன், எல்லாருக்கும் ஜோம் பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஜோம் பண்ணி முடித்த பிறகு அந்த சகோதரியை கூப்பிட்டு, இங்கே வாங்க ஜோம் பண்ணி இங்கே வாங்கன்னு கூப்பிட்றேன். நீ எதுக்கு இங்கே வந்த? நீ ஏன் எனக்கு ஜோம் பண்ணணும்? நீ யார்? எனக்கு அவ்வளோ டென்ஷன் ஏற்றுற மாதிரி அவங்களுக்குள்ள இருக்கிற பிசாசு பேசிகிட்டே இருக்குது. ஆனாலும் நான் அந்த இடத்துல டென்ஷன் ஆகவே இல்லை. ஏன்னா அவங்களுக்குள்ளே இருக்கிற பிசாசை ஃபஸ்ட்டு துரத்தணும். அதை எப்படி செய்யணும்னு ஆவியானவர்கிட்ட உதவி கேட்டு அவங்கள பொறுமையாக உட்கார வச்சு அவங்களுக்கு ஜெபம் பண்ணி அவங்களுக்குள்ளே இருந்த எல்லா ஆவிகளும் வெளியில் ஓடின உடனே முழங்கால் போட்டு கையை தூக்கி இயேசுவே உமக்கு நன்றின்னு சொல்லி ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டாங்க. அன்னைக்கே ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்க. ஆனால் அவங்களுடைய பேக்ரவுண்டை பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவியை பிரியணும்னு சொல்லி, நல்லா பெரிய பணக்காரங்க, கணவன் மனைவி பிரியணும்னு சொல்லி அவங்களுக்கு செய்வினை வச்சு குடும்பத்தை பிரிச்சுட்டாங்க. கணவனோடு 2 வாலிப பிள்ளைங்க இருக்கிறாங்க, பெண் பிள்ளைங்க. மனைவி தனியாக வந்துட்டாங்க. அது மாத்திரம் இல்லை, இந்த சகோதரி வேறு ஒருத்தவங்க கூட இவங்களுக்குள்ள ஒரு கெட்ட ஆவியை, விபச்சார ஆவியை ஏவி விட்டு வேறு ஒருத்தவங்க கூட போயிட்டாங்க. கணவனை விட்டுட்டு போயிட்டு வேறு இடத்துல ரூம் எடுத்து தங்கி இருக்கிறாங்க. அப்போ நான் அவங்ககிட்ட கேட்டுகிட்டே இருக்கிறேன், நீங்கள் எப்படி தனியாக இருக்கிறீங்க? நீங்கள் ஏன் தனியாக இருக்கிறீங்க? ஏன் உங்கள் பிள்ளைங்கிட்ட போக மாட்டீங்கன்னு கேட்குறேன். கோபமாக பேசுகிறாங்க.
என் பிள்ளைங்களாம் எனக்கு பிடிக்காது, என்னை ஒரு மாதிரியே பேசினாலும் நான் வந்துட்டேன். தாய் கூட பிள்ளைங்க இருந்தால் தான் பாதுகாப்பு. அவ்வளோ ஒரு மோசமான விபச்சார ஆவிகள், விக்கிரகத்தின் ஆவிகளில் பிடிபட்டிருந்த அந்த சகோதரிக்கு கர்த்தர் பெரிய விடுதலையை கொடுத்து ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை நான் அங்கே போகாமல் நானே ஒரு சர்ச்சை வச்சுக்கிட்டு ஒரு 100 பேர் 500 பேர் கூட வரட்டும், அவங்களுக்கே போதிச்சுன்னு உக்காந்து இருந்தா, அப்போ என்னை கொண்டு செய்ய வேண்டிய அந்த காரியம் தடைப்பட்டு போய்விட்டது. அல்லேலூயா. அது மாத்திரம் கிடையாது, அங்கே கிட்டத்தட்ட ஒரு 20-30 பேருக்கு பிசாசின் பிடியிலிருந்து ஆண்டவர் பயங்கரமான விடுதலையை கொடுத்தாரு. அநேக மந்திர கட்டுகள் அங்கே திருவந்திபுரம்னு ஒரு ஏரியா இருக்குது, அது ஒரு பெரிய சர்ப்பத்தின் கூடாரம். அது அந்த ஏரியாவில் தான் அந்த ஃபாஸ்டர் சர்ச்சை நடத்திட்டு இருக்கிறாரு. அந்த ஏரியாவில் ப்ரேயர் பண்ணுறது கடுமையான விஷயம். அந்த ஊழியக்காரருடைய பிள்ளைகள் எல்லாம் பலவீனம் உள்ளவர்களாக இருக்கிறாங்க, கை கால் தோண்டு போய் நடக்க முடியாமல் இருக்கிறாங்க 2 பிள்ளைங்க. காரணம் என்ன தெரியுமா? அங்கே இருக்கிற பொல்லாத ஆவிகள். ஊழியக்காரங்க இவங்க கிரியை செஞ்சாதான் சபை மனம் திரும்ப முடியுன்றதுனால அந்த ஊழியக்காரருடைய குடும்பத்தையே காலி பண்ணிட்டான் பிசாஸ். அல்லேலூயா. அந்த ஃபாஸ்டர் அம்மாவை மந்திரத்தினால அடித்து அப்படியே படுக்கையாக போட்டுட்டான். ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளம்னு சொல்லி படுத்துட்டாங்க, எந்த ட்ரீட்மெண்ட்டும் எடுக்க முடியாது, அப்படியே படுத்துட்டாங்க. அப்புறம் ஜெபம் பண்ணி ஜெபிக்க 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 கர்த்தர் அந்த கட்டுகளிலிருந்து விடுதலை ஆக்கி இன்னைக்கு அவங்க நல்ல ஊழியம் மறுபடியும் செய்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? நீங்களும் அநேகர் இங்கே விடுதலை ஆக்கிற தேவ பிள்ளைங்க இருக்கிறீங்க. உங்கள் அழைப்பை தெரியாமல் நீங்கள் உட்காந்துட்டு இருக்கிறீங்க. யானைக்கு இதனுடைய பலம் என்னன்னு தெரியாது, அதுபோல தான் தேவனுடைய பிள்ளைங்க உங்கள் பலன் என்னன்னு தெரியாமல் சபையில் உட்கார்ந்து இருக்கிறீங்க, உலகத்தோடு இணைந்து இருக்கிறீங்க. இது கிடையாது உங்கள் அழைப்பு. உலகத்தோடு இணைவது உங்கள் அழைப்பு கிடையாது. உலகத்தோடு போய் ஒத்து வாழ்வது உங்கள் அழைப்பு கிடையாது. கர்த்தர் உங்களுக்குன்னு ஒரு பெரிய அழைப்பை வைத்திருக்கிறார். எரேமியாவை போல கர்த்தர் ராஜாக்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைக்க உங்களை அழைத்திருக்கிறார். எசேக்கியலை போல ஆவியிலே கொண்டு சென்று அங்க இருக்கிற அந்தரங்க ரகசியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்த தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் வந்த விதங்கள், வந்த வழிகள் வேணா ஒரு மாதிரியா இருக்கலாம், ஆனால் நீங்க வந்தது கர்த்தருடைய சித்தத்தின்படி நீங்கள் வந்திருக்கிறீர்கள். கர்த்தர் தான் உங்களை அழைத்திருக்கிறார், கர்த்தர் தான் உங்களை நடத்த போகிறார். கர்த்தரிடத்தில் நீங்கள் கேட்கும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் தம்முடைய சித்தத்தை உங்கள் மூலமாக அவர் நிறைவேற்ற போகிறார். அல்லேலூயா. இந்த வேலூர் மாவட்டத்தில் இந்த பகுதியில் நீங்க அதிகமாய் செபிக்கிற பிள்ளைகளாக எழும்பணும். வாலிப பிள்ளைகள் எல்லாம் பலவானுடைய கையில் இருக்கிற அம்புகளுக்கு ஒப்பாய் இருக்கிறவர்கள். நீங்க சாதாரணமானவங்க கிடையாது. 127வது சங்கீதம் நினைக்கிறேன், 127ஆம் சங்கீதத்தில் 5வது வசனம். வால வயதின் குமாரர். யார் நீங்க? இங்க நிறைய வாலிப பிள்ளைங்க இருக்கிற நீங்களாம் யார் தெரியுமா? வால வயதின் குமாரர். வால வயதின் குமார்னா உங்களை தான் ஆண்டவர் சொல்றார். நீங்க எப்படி இருக்கிறன்னா பலவானுடைய கையில் இருக்கிற அம்புகளுக்கு ஒப்பாய் இருக்கிறீர்கள். பலவான்கள் என்று இங்க யாரை சொல்லுகிறார்? உங்கள் தாய் தகப்பனார். ஒரு தாய் தகப்பன் எப்படி இருக்க வேண்டுமானால் பலவானாக இருக்க வேண்டும். நீங்கள் பலவானாக இருந்தால்தான் உங்கள் வில்லிலே இந்த அம்பை வைக்கும் பொழுது எந்த இடத்திற்கு அந்த அம்பு செல்ல வேண்டுமோ அந்த இடத்திற்கு செல்லும். தாய் தகப்பன் தன் பிள்ளைகளை சரியாக வளர்க்கவில்லை என்றால் அந்த அம்பு போக வேண்டிய இலக்கு போகவே போகாது. அதை தான் அங்கே சொல்றாங்க, வால வயதின் குமாரர் பலவான் கையில் இருக்கிற அம்புகளுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். இந்த வில்லு அப்பா அம்மா தான் வில்லு, நீங்களா யாரு? தாய் தகப்பன் வில்லு, பிள்ளைங்க அம்பு. நீங்கள் எந்த இடத்துக்கு என் பிள்ளை ஒரு தீர்க்கதரிசியாக வரணும், என் பிள்ளை தேசத்தை கலக்குகிறவனாக இருக்கணும், என் பிள்ளை கர்த்தருக்குன்னு வைராக்கியமாக எழும்பணும் அப்படின்ற எண்ணம் அம்புக்கு இருக்கணும். இந்த அம்புக்கு அந்த எண்ணம் இருந்தால்தான், இந்த வில்லுக்கு அந்த எண்ணம் இருந்தால்தான் இந்த அம்பு சரியான இடத்துக்கு போகும். ஆனால் அநேக வில்லுகளுக்கு என்னன்னா என் பிள்ளை டாக்டர் ஆகணும், என் பிள்ளை இன்ஜினியர் ஆகணும், என் பிள்ளை அப்படி இருக்கணும், என் பிள்ளை இப்படி இருக்கணும். இதே தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
எந்த தகப்பன் தாயாவது என் புள்ள தேவனுடைய சித்தத்தின்படி வளரணும்னு சொல்லி ஜெபிக்கிறார்களோ அவர்கள்தான் பலவான் கையில் இருக்கிற அம்புகளாக செயல்படுவார்கள். அவர்கள் எங்கே நிற்பார்கள் என்றால் ஒளிமுக வாசலில் நின்று சத்துருவை எதிர்த்து நிற்பார்களாம். உன் பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க? பிசாசை எதிர்த்து நின்று ஜெபம் பண்ணுவாங்க, பிசாசை எதிர்த்து நின்று யுத்தம் பண்ணுவாங்க, பிசாசுடைய பலிபீடங்களை தகர்த்து போடுவாங்க. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட புதுசுல ரட்சிப்போடைய அனுபவம் அதிகமா, அந்த மகிழ்ச்சி அதிகமா இருந்ததுனால வீட்டிலே இருக்க மாட்டோம், கிராமமா ஊழியத்துக்கு போவோம். அப்போ ஒரு டார்கெட் பண்ணோம், இந்த இடத்துல ஒரு பலிபீடம் இருக்குது, இது அநேக ஜனங்களை இழுக்குது, இந்த பலிபீடம் உடையணும்னு சொல்லி உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணிட்டு இயேசுவின் ரத்தம் சொல்லி அந்த தண்ணி எடுத்துட்டு போனோம். எடுத்துட்டு போயிட்டு அங்கே அப்போ பெரிய திருவிழா நடந்துட்டு இருக்குது, அந்த இடத்துல போயிட்டு இயேசுவின் ரத்தம் சொல்லி உள்ளே போய் தெளிச்சுட்டு வந்தேன். வந்த ஒரே வாரத்திலே அந்த பலிபீடம் என்னாச்சு தெரியுமா? ஒரு பெரிய லாரி வந்து அந்த பலிபீடத்தை இடிச்சு அவனுடைய தலை காலு எல்லாம் நடு ரோட்டில் கிடக்குது போயிட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டும். தீர்க்க தரிசனம் உரைத்த போது பெலத்தியா செத்து விழுந்தான் என்று வேதத்திலே சொல்லப்படுகிறது. உங்கள் நாவுக்கு அதிகாரம் இருக்கிறது. அந்த இடத்துல போய் தீர்க்க தரிசனம் உரைச்ச இந்த பலிபீடம் பாழாய் போகணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். பலிபீடமே பலிபீடமே நீ வெடித்து சிதறுண்டு போவாயாகன்னு சொல்லிட்டு வந்தேன். சொல்லிட்டு வந்த ஒரே வாரத்தில் அந்த பலிபீடம் உடைஞ்சி தலை தனியா முண்டை தனியா கிடக்குது. அவனை தூக்கின்னு வந்து வைக்கிறது கூட நாதி இல்லை. அவனால் காப்பாற்றிக்கவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் அவனை பார்த்து தான் நம்ம நிறைய பயப்படுறோம். ஜீவன் இல்லாததை பார்த்து நாம் பயப்படுகிறோம். நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவன். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாக அவர் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. என்னை அழிக்க நினைக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள், உன்னை கீழே தள்ள நினைக்கிறவர்கள் அவமானப்பட்டு போவார்கள். ஏனென்றால் மனிதர்கள் யோசனைகளை காட்டிலும் கர்த்தருடைய யோசனை பெரியது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள மாம்ச சிந்தை இருக்கவே கூடாது. அப்போ மாம்ச சிந்தையை விரட்டணும்னா என்ன செய்யணும்? நீங்கள் ஆவிக்குரியவர்களாக எழும்ப வேண்டும். அல்லேலூயா. 2 பேர் 3 பேர் 5 பேர் இருக்கிறீங்களா? சபைக்கு வாங்க, வந்து ஒன்று சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. எங்களுக்கெல்லாம் எங்கள் அப்பா அம்மாலாம் கிறிஸ்தவங்க கிடையாது. எங்களுக்கு வந்து வழி நடத்துறதுக்கு கிறிஸ்தவ முறை கிடையாது. எங்கள் அப்பா அம்மா பாஸ்டர் கிடையாது. யாருமே எதுவுமே கிடையாது. எங்களுக்கு யாரும் சொல்லி கொடுத்ததும் கிடையாது. எங்களுக்கு முழுக்க முழுக்க கற்றுக் கொடுத்தவர் பரிசுத்த ஆவியானவர். நாங்கள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் எங்களுடைய ஆற்றில், எங்களுடைய மணல் நிறைந்த ஆற்றில் போய் இரவும் பகலுமா ஜெபம் பண்ணுவோம். நைட்டு 1 மணிக்கெல்லாம் போய் ஜெபம் பண்ணுவோம். அபிஷேகம் இறங்கும் போது எல்லாம் விழுந்து கிடப்போம் ஆற்றுல போயிட்டு. ஏன்னா அங்கே அடிப்படாது. மணலில் போய் ஜெபிக்கும் பொழுது ஒரு அடியும் படாது, உடம்புக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதனால இரவு நேரத்தில் போயிட்டு ஆற்றுல முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுவோம். அபிஷேகம் வேணும் ஆண்டவர். பிசாசு என்னை எப்படிலாம் அடிமைப்படுத்தினான், நான் உங்களை அறியாததுக்கு முன்பாக பிசாசு என்னை எப்படிலாம் அவமானப்படுத்தினான். ஆனால் நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு அவனை அவமானப்படுத்தணும், அவனை அசிங்கப்படுத்தணும், அவனை தள்ளணும். என்னுடைய வெறியாதான். ஏன்னா நாங்கள் ஒரு பூசாலி குடும்பம். எங்கள் அப்பா காலையிலே சாயந்தரம் ஆனால் போய் சாமிக்கு போய் விளக்கு வச்சுக்கோடான்னு சொல்லுவார். போயிட்டு அதுவே டென்ஷனாக இருக்கும். சாயந்தரம் ஆனால் போயிட்டு அவனுக்கு விளக்கு வைக்கிறது, என்னடா இதெல்லாம் ஒரு வேலை. 10வது பாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு என் நம்பரெல்லாம் போய் எழுதிட்டு வரேன். கடைசியில் ஃபெயில் ஆகிட்டேன் மேக்ஸில். அன்னிலேருந்து அவன் மேலே எனக்கு பயங்கரமான கோபம் வந்துச்சு. அப்போ இவெல்லாம் சும்மா, நான் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாகவே இவெல்லாம் சும்மா ஒன்றுமே கிடையாது, இவன் நம்மளை ஏமாற்றிட்டு வரான்னு வெறி வந்தது. யார் அப்போ உண்மையான தெய்வம்? இயேசுவை சந்திப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தது. இயேசு என்னை சந்தித்தார். இயேசு ஒரு பெரிய பிரச்சனையின் மூலமாக எங்கள் குடும்பத்தை தொட்டார். நாங்கள் எல்லாரும் குடும்பத்தோடு இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். ஏற்றுக்கொண்டு ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவர்களாக அல்ல, ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களாக அல்ல, ஒவ்வொரு நாளும் இயேசுவுக்காக ஊழியம் செய்கிற கிறிஸ்தவர்களாக கர்த்தர் எங்களை அனுப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு நாள் கூட ஊழியத்துக்கு போகலாம், எனக்குள்ள ஒரு மன கஷ்டம் இருந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு ஏன் அந்த நேரத்தை நான் வீணடிச்சேன், எதனால் வீணடிச்சேன், ஏன் நான் போகலை, எங்கேயோ ஆண்டவர் அனுப்ப இருந்திருப்பார், நான் இந்த நேரத்தை வீணாக்கிட்டேன்னு சொல்லி ரொம்ப மனக்கவலைப்படுவேன், கஷ்டப்படுவேன். காரணம், கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும் பொழுது அவர் ஒவ்வொரு நாளும் பிதாவின் சித்தத்தை நம் மூலமாக அவர் நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் நீங்கள் எழும்ப வேண்டும்.
கர்த்தருக்காக நீங்கள் கனி கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய சித்தத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். கர்த்தர் தம்முடைய திட்டத்தை உங்கள் மூலமாய் நிறைவேற்றுவதற்கு அவர் இன்றைக்கும் ஆயத்தமாக இருக்கிறார். பிசாசு சொல்லுவான், என்ன தெரியுமா சொல்லுவான்? நீ பாவம் செஞ்சுட்ட, அவ்வளவுதான், இனிமேல் நீ இயேசுகிட்ட போகவே முடியாது, நீ வழி மாறி போயிட்ட, இனிமேல் பட்டு இயேசு உங்ககிட்ட பேசவே மாட்டாருன்னு சொல்லுவான். இப்படியே சொல்லி 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 தான் தேவ பிள்ளைகளை பின்மாற்றத்துக்கு கொண்டு போயிடுவான், உலகத்து மக்களை மாத்திடுவான். ஆனா தேவன் அப்படி கிடையாது. நீ பாவத்தில் விழுந்து கிடந்தாலும் சரி, அவர் பரிசுத்த ரத்தத்தை கொடுத்து நம்மை மறுபடியும் மீட்டெடுக்கிறார். உளையான சேற்றில் இருந்து, படுகொலையில் இருந்து நம்மை மீட்டெடுத்தாராம். உளையான சேறு, பலவிதமான பாவ பழக்க வழக்கங்கள். நான் மாத்திரம் ரட்சிக்கப்படலைன்னா, இயேசுவை அறிந்து கொள்ளாமல் இல்லைன்னா நான் கொடூரமானவனா இருந்திருப்பேன், பயங்கரமானவனா இருந்திருப்பேன், ஜெயிலு கூட போயிருப்பேன். அப்படி ஒரு மோசமான ஒரு வம்சம் இந்த விக்கிரகத்தை ஆராதித்து ஆராதித்து அந்த விக்கிரகத்துடைய சுபாவங்கள் வந்து பொல்லாத மனிதர் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். இயேசு என்னுடைய வாழ்க்கையில் வந்த பிறகுதான் இயேசுவின் அன்பை நான் உணர ஆரம்பித்தேன். என்னுடைய மனைவியை சண்டை போடுறதை நிறுத்த ஆரம்பித்தேன். என்னுடைய மனைவியை அடிக்கிறத நிறுத்த ஆரம்பித்தேன். நான் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நல்ல வேளை நாங்கள் திருமணமாகி ஒரு வருடம் தான், அதுக்கு உடனே 6 மாதத்துக்குள்ளே இயேசுவை நாங்கள் ஏற்றுக்கிட்டோம். இல்லை, நிச்சயமாக ஒரு கொலை நடந்திருக்கும். அடிச்சிடுவோம், என் மனைவி அடிச்சுட்டு திரும்ப நான் அழுவேன். ஏன்னு அடிக்கிறேன், எனக்கு ஒன்றுமே தெரியலையேன்னு சொல்லிட்டு அழுவேன் உட்காந்துக்கிட்டு. அவங்கள பார்க்கும்போது ரொம்ப மன கஷ்டமாக இருக்கும். எதுக்கு நான் அடிக்கிறேன், எனக்கு ஒன்றும் புரியல. பொல்லாதாவிகள் எந்த விக்கிரகத்தை ஆராதித்தேனோ அந்த விக்கிரகத்துடைய குணம், அவனுடைய மூர்க்க குணம், அவனுடைய மூர்க்க தனங்கள் எனக்குள்ள வந்து என்னையும் அப்படி செயல்பட வைத்தது. இயேசு ஒரு நாள் சந்தித்தார். இன்றைக்கு இயேசுடைய சுபாவத்தை பெற்றுக்கொண்டு அநேகர் மனம் திரும்புவதற்கு காரணமாக இயேசு என்னை வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவன் என்றால் அவனுக்குள்ள இருக்கிற இயேசுவை வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டும், இயேசுவின் அன்பை வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டும். திடீர்னு ஃபோன் பண்ணுவாங்க ஒரு பாட்டி, 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பேசுவாங்க. அவங்க ஃபோனை கட் பண்ணவே மாட்டேன். அவங்க என்னென்ன சொல்கிறாங்களோ எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு முடிவில் அவங்களுக்கு ஜெபம் பண்ணி அவங்கள மகிழ்ச்சியாக தான் அனுப்பி விடுவேன். இதெல்லாம் எப்படி வந்தது? இயேசுடைய அன்பு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய அன்பு இருந்தால் மாத்திரம்தான் இதெல்லாம் செய்ய முடியும். தேவனுடைய அன்பு இருந்தால் மாத்திரம்தான் ஒரு விளக்கறையை கொடுக்க முடியும். இயேசுடைய அன்பு இருந்தால் மாத்திரம்தான் நம்மால பொறுமையா இருக்க முடியும், இல்லைன்னா முடியாது. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் பார்த்துட்டு எல்லாம் வெறுப்படைகிறதுக்கு காரணம் என்னன்னா, அவர்களுக்குள்ள இயேசுவை பார்க்க முடியல. அவங்களுக்குள்ள வேற ஒரு இயேசு இருக்கிறாங்க, உலகத்தின் இயேசு. இயேசுடைய பேரை உலகத்தின் இயேசுவை வச்சிருக்கிறாங்க, டூப்ளிகேட் இயேசுவை வச்சிருக்கிறாங்க. அதனால தான் நிறைய பேர் ரட்சிக்கப்பட மாட்டேங்கிறாங்க. சாட்சியாக நம்ம இருக்காமல் இருக்கிறதுனால தான் அநேகர் மனம் திரும்ப மாட்டேங்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் உங்களை அதிகமாக நேசிக்கிறார். கர்த்தருடைய கிருபை உங்கள் மீது இருக்கிறது. இன்றைக்கும் காலம் தாமதமாகவில்லை. இன்றைக்கே ரட்சணியத்தின் நாள். இன்றைக்கு நாம் மனம் திரும்பினால் கர்த்தர் உங்கள் அழைப்பை, உங்களுக்கு முன்பாக இருக்கிற எரிகோக்களை உடைத்து கர்த்தர் உங்களை பயன்படுத்த அவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க அதுக்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? எத்தனை வாலிபர்கள் நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்க? நிச்சயமாக கர்த்தர் உங்களை பயன்படுத்த போறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் போகிற இடமெல்லாம் கர்த்தர் அநேக அற்புதங்களை செய்யறாரு, அநேக அடையாளங்களை செய்யறாரு, அநேக காரியங்களை கர்த்தர் செய்யறாரு. அதை நினைச்சு நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஒரு குப்பையாக இருந்த நம்மை, மனிதர்களால் ஒதுக்கப்பட்ட நம்மை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துகிறார். அதனால தான் இந்த கனம் கிடைக்குதே தவிர என்னுடைய சுயத்தினால இது வந்ததே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்களை அநேகர் ஒதுக்கினார்கள், அநேகர் தள்ளினார்கள். ஆனாலும் கர்த்தர் எங்களை விடவே இல்லை. ரோடா சுத்தினே அழுதுட்டே போவோம் ரோடெல்லாம். நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, உங்களுக்காக நான் என்ன செய்யறேன்? என்னை காப்பாற்றி இருக்கிறீங்க, என் உயிரை காப்பாற்றி இருக்கிறீங்க. நான் செத்து இருந்தா 3 வயசுலேயே கரண்ட் ஷாக் அடிச்சு அப்பயே செத்து போயிருப்பேன். அதிலிருந்து என்ன நீங்க காப்பாற்றி இருக்கிறீங்க. 3 மரணத்திலிருந்து என்னை காப்பாற்றி இருக்கிறீங்க. நான் என்ன செய்யணும், உங்களுக்காக என்ன பண்ணணும்னு கேட்பேன் ஆண்டவர்கிட்ட அடிக்கடி. அப்பதான் உடனே சொல்லிட்டே இருப்பார், இங்க போ, அங்க போய் சோமன், அதை பண்ணு, இதை பண்ணு சொல்லிட்டே இருப்பார் ஆண்டவர். இதுதான் ஆவியானவர் ஒரு மனிதனை வழிநடத்துகிற விதம்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சபைக்கு கூட நாங்கள் வருவதற்கு காரணம் தேவனுடைய சித்தம். தேவன் இந்த சபையை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. ஜீவானந்தம் என்ற ஒரு தேவனுடைய மனிதன் இருந்தார். விழுப்புரம் மாவட்டத்தில் இருந்து ஒரு ஆசிரியராக அவர் பணிபுரிந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு தேவனுக்கு என்று வல்லமையான ஒரு ஊழியத்தை செய்தார். அவர் இந்த ஏஜி சபைக்கு அதிகமாக பாடுபட்டார். தமிழ்நாடு முழுக்க ஏஜி சபையை உருவாக்கினார். அதுக்கு ஒரு அஸ்திபாரமாக இருந்தார். அவர் போட்ட விதை இன்றைக்கும் அநேக ஏஜி திருச்சபை தேவனுடைய கிருபையும் அபிஷேகம் இருந்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆபிரகாமின் நிமித்தம் இன்றைக்கும் எப்படி இஸ்ரவேலர்கள் உயிரோடு இருக்கிறார்கள், யுத்தம் செய்கிறார்கள், அவரை யாராலும் அசைக்க முடியவில்லை. காரணம் என்ன? இப்ப இருக்கிறவங்க உண்மையா இருக்கிறாங்களா? இல்ல. ஆபிரகாமுக்கு செய்த உடன்படிக்கை, என் சிநேகிதனாகிய ஆபிரகாமுக்கு செய்த உடன்படிக்கை நான் மறக்கவே இல்லை. இன்றைக்கும் யூதர்களை கர்த்தர் காப்பாற்றி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அங்க இருக்கிற நெத்தன்யாகுவுக்காக ஆண்டவர் காப்பாத்தல. அங்கதான் ஓரின சேர்க்கைக்கு முதலிடமே இஸ்ரவேல் தான். கொடூரமான பாவத்தை செய்யறத இஸ்ரவேல் தான். ஆனா தேவன் ஏன் அழிக்காம இருக்கிறார்? ஆபிரகாமுக்கு செய்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்து இன்றைக்கும் இஸ்ரவேல் தேசத்தை ஆண்டவர் காப்பாற்றி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களோடு கூட கர்த்தர் உடன்படிக்கை செய்திருக்கிறார். உங்களை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை செய்து முடித்துவிட்டு தான் நித்திய ஜீவனுக்குள்ளாக கொண்டு செல்வார். அதை நிச்சயமாக அவர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாம்ச சிந்தை ஒரு மனிதனுக்கு மரணத்தை கொண்டு வருகிறது. அந்த மரணத்திலிருந்து நாம் தப்புவிக்கப்பட வேண்டும். தப்புவிக்கப்பட வேண்டுமானால் நாம் ஆவிக்குரியவர்களாக நல்ல அபிஷேகத்தை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ள வேண்டும். நமக்குள் இருக்கிற கல்லான இருதயத்தை உடைக்க வேண்டும். சதையான இருதயமாக தேவன் அதை மாற்ற சித்தமுள்ளவராக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால இன்னைக்கு நம்ம அதிகமாக செய்திலாம் கிடையாது. நல்ல ஒரு விடுதலை இன்னைக்கு நம்ம வாங்க போகிறோம். அதனால நம்ம ஜெபிக்கலாம். நல்லா ஜெபித்து இன்னைக்கு நல்ல தேவனிடத்தில் அபிஷேகத்தை வாங்கிக்கிட்டு நம்ம நல்ல மகிழ்ச்சியோடு நம்ம கடந்து செல்லணும். சபைக்கு நம்ம எழும்பணும். சபைக்கு தூணாக எழும்பணும். ஒரு பெரிய எழுப்புதலை இந்த திருச்சபையின் மூலமாக நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும். கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதலை கொடுக்க போறாரு. அதுக்கு யார் பங்குள்ளவர்கள் என்று தேடிக்கொண்டு இருக்கிறாரு. நீங்கள் அதற்கு பங்குள்ளவர்களாக இருந்தால் அந்த அபிஷேகத்தை உங்கள் மீது ஆவியானவர் ஊற்றுவார். உங்கள் மூலமாக அநேகர் ரட்சிக்கப்படுவார்கள். அநேக சுகம் கிடைக்கும், அநேக பலன் கிடைக்கும், அநேகர் மனம் திரும்புவார்கள். பாஸ்டரால மட்டும் முடியாது. அவர் சொன்னார் பாருங்க, முதல்ல நம்மெல்லாம் ஒரு ஃபேமிலி. நம்மெல்லாம் யாரு? நம்மெல்லாம் ஒரு குடும்பம். இன்னைக்கு நிறைய பேர் அவங்க குடும்பத்தை தான் அதிகமாக பார்க்குறாங்க. ஆனால் தேவன் அதிலிருந்து வேறு பிரித்து கொண்டு வந்துட்டார். இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன்னா நிறைய பேர் முக்கியத்துவம் ஃபங்க்ஷனுக்கு தான் கொடுக்குறாங்க. சித்தப்பா வீட்டில் அந்த ஃபங்க்ஷனு, அங்கே கூழ் ஊற்றுறாங்க, அங்கே அந்த திருநா அது இதுன்னு போயிடுறாங்க. ஆனால் அது குடும்பம் கிடையாது. என்றைக்கு தேவன் நம்மை ரட்சித்தாரோ அவங்களாம் ஒரு காலத்தில் என்ன தெரியுமா நினைச்சாங்க? இவங்களாம் எப்போ சாவுவாங்க நினைச்சாங்க. கூடவே இருந்து குழி பறிச்சாங்க, கூடவே இருந்து மந்திரம் பண்ணாங்க, அழிஞ்சு போகணும்னு நினைச்சாங்க நிறைய பேர். அதிலிருந்து தான் தேவன் நம்மளை மீட்டெடுத்தார். அப்போ நம்ம யாருன்னா திருச்சபையில் இருக்கிற சகோதர சகோதரிகள் நம்ம எல்லாருமே ஒரு குடும்பம். நம்முடைய ஃபேமிலி சபை தான். நம்முடைய ஃபேமிலி சபை தான். நம்முடைய சபையில் ஒரு பிரச்சனை என்றால் அதற்கு உத்தரவாதம் கொடுத்து செபிக்க வேண்டும். நாம் முழங்கால் படியிட்டு நாம் செபிக்க வேண்டும். செபிக்கும் பொழுது சபையிலே பெரிய அசைவை உண்டு பண்ண முடியும். அது எங்கேயோ இருக்கிறவங்க கையில கிடையாது, உங்க கையில தான் கர்த்தர் அந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறாரு. நீங்க தான் அதை உணரணும். நீங்க உணர்ந்து செயல்பட்டு பாருங்க. நிச்சயமாகவே உங்கள் பல காலங்களா இருக்கிற பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும். யார் தேவனுக்காக ஊழியம் செய்யறாங்களோ அவங்க வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் உடைத்து கொண்டே போவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய சகோதரன் இவனுக்கு அந்த அப்ளிகேஷன் போடுறதுக்கு கடைசி நாள், இவன் லெதர் டெக்னாலஜி படிக்கிறதுக்கு கடைசி நாள். யாருமே இல்லை சென்னையில் எங்களுக்கு. என்னுடைய நண்பன் ஒருத்தவங்க படிச்சுட்டு இருந்தான், எம்சிஏ படிச்சுட்டு இருந்தான். அவங்ககிட்ட மெயிலில் இவனுடைய டீட்டெயிலாம் அனுப்பி அதுக்கப்புறம் அதில் அப்ளிகேஷன் போட்டு அவனுக்கு அந்த லெதர் டெக்னாலஜி கோர்ஸ் கிடச்சிது. அதிலிருந்து தான் தேவன் அவனை கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்தி அவனுடைய வாலிப பிரயாசத்திலே அவன் அநேக இடங்களுக்கு சென்று சுவிசேஷத்தை அறிவிப்பான். ட்ராக்ஸ் கொடுப்பாங்க. சும்மா இருக்க மாட்டான், வேலையும் செய்வான், ஊழியமும் செய்வான். இப்படி கர்த்தருக்குன்னு வைராக்கியமாக அவனுடைய வாலிப பிரயாசத்தில் கர்த்தருக்குன்னு செயல்பட்டதுனால தான்
இன்றைக்கு கர்த்தர் நல்ல ஒரு பொசிஷன் கொடுத்துருக்கிறார், நல்ல ஒரு சம்பளத்தை கொடுத்துருக்கிறாரு, கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. அதனால தான் வாலிப பிரயாசத்தில் கர்த்தருக்காக யார் உழைக்கிறாங்களோ நிச்சயமாக கர்த்தர் அவங்களை கைவிடவே மாட்டார். நல்ல ஒரு பெரிய பொசிஷனில் தான் வைப்பார். பெருசாலாம் படிக்கல, 10th முடிச்சுட்டு ஒரு டிப்ளமோ கோர்ஸ் தான் போயிட்டு படித்தான் என்னுடைய சகோதரன். நானாவது பிஎஸ்சி முடிச்சுட்டு பிஎட் முடிச்சுட்டு நிறைய படித்தான் போயிட்டு. ஆனால் என்னுடைய தம்பி ஒரு சின்ன கோர்ஸ் தான், 10th முடிச்சுட்டு தான் போய் படித்தான், டிப்ளமோ கோர்ஸ் தான் படித்தான். ஆனால் அவனுடைய சம்பளம் அதிகம், என்னுடைய சம்பளம் குறைவு. இன்னைக்கு ஏன் சொல்லுங்க? என்னுடைய வாலிப பிரயாசத்தில் நான் ரட்சிக்கப்படலை, நான் பொல்லாத மனுஷனாக சுற்றிட்டு இருந்தேன். ஆனால் அவனுடைய வாலிப பிரயாசத்தில் ஆண்டவர் அவனை தொட்டுட்டாரு. அவன் கர்த்தருக்காக ஊழியம் செஞ்சான். கர்த்தர் இன்னைக்கு அவனை உயர்த்தி வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கும் திருச்சபையில் இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், நீங்க கர்த்தருக்காக அவருடைய சித்தத்தை நீங்க செஞ்சு பாருங்க. ஊழியக்காரரை பார்த்துக்கிட்டு அவங்கள குறை சொல்லிக்கிட்டு நம்ம இருக்கவே கூடாது. இன்னைக்கு நிறைய இடத்துல ஊழியக்காரர் குறை சொன்ன குடும்பமே இல்லாமல் போயிடுச்சு. ஊழியக்காரருக்கு ஒரு பிரச்சனைன்னா மறைவில் நின்று செபிக்கணும். அதுதான் உண்மையான தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. எங்கள் திருச்சபையில் நிறைய பிரச்சனை வரும், ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டோம். 10 பேரை கூப்பிடுவோம், 20 பேரை கூப்பிடுவோம், அப்படியே நைட் ப்ரேயர் வச்சு ஜெபம் பண்ணுவோம். டெய்லி ஜெபந்தான். ஆவியானவர் எப்போ சொல்கிறாரோ ஜெபந்தான், என்னென்ன சொல்கிறாரோ ஜெபந்தான். வாக் ப்ரேயர் பண்ணுவோம், ஜெபம் பண்ணுவோம். அதனால தான் எங்கள் ஊழியக்காரர் இத்தனை வயசு ஆகியும் அவரை மரணம் நெருங்க முடியவில்லை. அல்லேலூயா. காரணம், நாங்கள் ஒரு குடும்பமாக இருந்து அவர்களுக்காக உத்தரவாதம் கொடுத்து செபித்து கொண்டிருக்கிறோம். மரண போராட்டங்கள் வந்தது, ஆனாலும் உத்தரவாதம் கொடுத்து செபித்த நிமித்தம் கர்த்தர் இன்றைக்கும் அவரை ஜீவனோடு வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய கண்களுக்கு முன்பாக அது குற்றமாக தோன்றும் ஊழியக்காரர்கள் செய்வது, ஆனால் அப்படி கிடையாது. தேவன் அதை அனுமதிப்பார். உன்னை உருவாக்குவதற்கு ஒரு கெட்டவனாக தேவன் அவரை அனுமதிப்பார். அதை அவர் ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். ஏன்னா இந்த மந்தையில் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் உங்களை. உங்களுக்கு எதிரியாகவும் இருப்பார், உங்களுக்கு நண்பனாகவும் இருப்பார், உங்களுக்கு அப்பாவாகவும் இருப்பார், உங்களுக்கு சிநேகிதனாகவும் இருப்பார். ஒரே ரோலே பார்க்கக்கூடாது. எப்பவுமே ஊழியக்காரனா எப்பவும் நம்மளை ஆசீர்வதிக்கணும், எப்பவும் அவர் நம்மளை கடிந்து கொள்ளக்கூடாது அப்படி நினைக்கவே கூடாது. தேவன் நினைச்சாருன்னா திடீர்னு உங்களை திட்ட வைப்பார். அதை யாராலையும் தடுக்க முடியாது, அவராலே அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா கொடூரமாக பாவம் செய்து நரகத்துக்கு போகிறதை பார்க்கிலும் கடிந்து கொண்டு புத்தி சொல்லி மனம் திரும்பி நித்திய ஜீவனுக்கு போகணும். இதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். எல்லா ஆத்துமாக்களும் கர்த்தருடையது. அதனால தேவன் விரும்புகிறது என்னன்னா, ஒரு மனுஷனை எதுவுமே சொல்லாம விட்டு அவன் நரகத்துக்கு போன எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? பயங்கரமான கஷ்டம். அதனால தான் ஊழியக்காரன் மூலமாக கர்த்தர் பலவிதமாக பேசுவார். ஆனால் நம்ம அதை தப்பாகவே எடுக்கக்கூடாது. எனக்குள்ள என்ன குற்றம் இருக்குது, எனக்குள்ள என்ன தவறு இருக்குது, அதை நான் சரி பண்ணிக்கணும்னு நினைக்கணுமே தவிர. நான் போன திருச்சபையில் கிட்டத்தட்ட 300 பேர் வந்தாங்க. 2 குரூப் சேர்ந்து கிட்டத்தட்ட 100 பேரை பிரிச்சுன்னு போயிட்டாங்க. இப்போ நான் போகும்போது சொல்கிறாங்க, பிரதர் என்ன பாஸ்டர் சேர்லாம் கொஞ்சம் காலியாக இருக்குது, ஒரு 100 பேர் 150 பேர் தான் இருந்தாங்க, எங்கே மீதி பேர்லாம் கேட்டால் அதுக்கப்புறம் சொல்கிறாங்க என்னை பாட்டு பாட விடலை, அதனால் நான் என்ன பண்ணேன் 20 பேரை கூட்டின்னு போயிட்டேன். எப்படி இதுன்னு கேட்டு பாருங்கள். ஒரு விஹெச்என் அவங்க நர்ஸ், அவங்க புதுசாக வந்தாங்க. அவர் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுப்பார், ஆனால் இவங்களுக்கு மட்டும்தான் வாய்ப்பு கொடுக்கணும், மீதி எல்லாருக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்க ஸ்ட்ரைக் பண்ணி எல்லாருக்கிட்டையும் கலைகளை விதைச்சி கிட்டத்தட்ட 20-25 பேரை கொண்டு போயிட்டாங்க. வேற சர்ச்சுக்கு உடைச்சிட்டாங்க. இன்னொரு குரூப்பு இன்னொரு சர்ச்சுக்கு உடைச்சிட்டாங்க. அவர் யதார்த்தமான பாஸ்டர், அவர் கள்ளங்கபடம் இல்லாதவர், அவர் உடைச்சிட்டாங்க. எந்த தப்பும் அவர்கிட்ட கிடையாது. அப்போ ஊழியக்காரர்கள் இன்னைக்கு அநேகர் எப்படி இருக்கணும், விசுவாசிகள் சொல்லுவதை கேட்கிறவர்களா இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அவங்களுக்கு பிடிக்குது. அப்படி இல்லைன்னா சபையை உடைச்சிட்டு போயிடுறாங்க. ஆனால் நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நாம் அவருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும், அவர்களுக்காக செபிக்க வேண்டும். கர்த்தர் எந்த நோக்கத்துக்காக இந்த பகுதிக்கு கொண்டு வந்தாரோ அந்த சித்தம் நிறைவேற நாம் செபிக்க வேண்டும். அப்படி செபிக்கும் பொழுது கர்த்தர் பெரிய ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுப்பார் அவர். அல்லேலூயா. நீங்க ஜெபிச்சீங்கன்னா ரெட்டிப்பான நன்மை உங்களுக்கு கிடைக்கும். நான் ஏன் அவங்களுக்காக ஜெபிக்கணும் அப்படி விடக்கூடாது. நீங்க ஜெபிச்சு பாருங்க, உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதத்தை காட்டிலும் அதிகமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்ட விழ்ப்பார் உங்களுக்கு.
அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நம்முடைய திருச்சபையிலே நாம் நல்ல ஆவியிலே செபிக்கிறவர்களாக நாம் எழும்ப வேண்டும். நம்முடைய கட்டுகளை கர்த்தர் இன்றைக்கு அவிழ்க்க போகிறார். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாக என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்குள்ள பராக்கிரமசாலியா இருந்து அநேக கட்டுகளை அவிழ்த்து உங்களை 1000 10,000ங்களுக்கு பயன்படுத்தும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் விரும்புகிறார். இதை விரும்புகிறவர்களுக்கு அப்படியே ஆகும். நம்ம எல்லாம் அப்படி எழும்பலாம், ஜெபிக்கலாம், நம்ம எல்லாம் எழும்பலாம். நீங்க எல்லாம் கண்களை மூடுங்க, யாரையுமே பார்க்காதீங்க, பக்கத்தில் யாரையும் பார்க்காதீங்க. கொஞ்ச நேரம் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, நான் எங்கள் அம்மா வயிற்றில் பிறந்திருக்கிறேன்னே, எங்கள் அப்பா அம்மா ஏதோ சொன்னாங்க, நீ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு. ஆனால் நான் இன்னைக்கு கேட்குறேன், என்னை எதுக்கு இந்த பூமியில் கொண்டு வந்தீங்க? நான் என்ன செய்யணும்? நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்? என்னை திருச்சபைக்கு கொண்டு வந்திருக்கிறீங்களே, நான் என்ன செய்யணும்? உமக்காக நான் என்ன செய்யணும்ப்பா? இவ்வளோ நாள் அந்த உலகத்துக்கு பின்னாடி நான் ஓடிட்டு இருந்தேன், மாம்ச சிந்தையில் ஓடிட்டு இருந்தேன். ஆனால் இன்னைக்கு நான் கேட்குறேன்ப்பா, உமக்காக நான் என்ன செய்யணும்? கர்த்தாவே, உமக்காக நான் என்ன செய்யணும்? கேளுங்க, நீங்கள் தான் ஆண்டோட்ட பேசணும். கேளுங்க, ஆண்டோட்ட கேளுங்க, ஆண்டோட்ட கேளுங்க. கண்ணை மூடி ஆண்டோட்ட கேளுங்க. என்னை எதுக்காக பிறக்க வச்சிங்க? எந்த நோக்கத்துக்காக சபைக்கு நான் வந்திருக்கிறேன்? என்னை குறித்து என்ன திட்டம் இருக்குது? அந்த திட்டத்தை நான் செய்யணும்னா எனக்கு ஒரு அபிஷேகம் வேணுமே. நான் சும்மா திட்டத்தை செய்ய முடியாது. நான் அபிஷேகம் இல்லாமல் இருக்கிறேன்னு, நான் ஒரு அனல் இல்லாமல் இருக்கிறேன்னு, நான் ஒரு அனல் இல்லாமல் இருக்கிறேன்னு. எனக்குள்ள ஒரு அனல் வேணுமே, ஒரு அனாயிட்டிங் வேணுமே, ஒரு அக்கினி வேணுமே, ஒரு அபிஷேகம் வேணுமே, கர்த்தருடைய வல்லமை வேணுமே, அதிகாரம் வேணுமே. ஓ, எனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஒரு ஆயுதமாக இருந்தாலும் அதை விழத்தள்ளும்படியாக, அதை நிர்மூலமாக்கும்படியாக கர்த்தருடைய அபிஷேகம் எனக்கு வேணுமே. ஓ, இன்றைக்கு அந்த அபிஷேகம் கடந்து வருகிறது. அந்த அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் எதை பேசுகிறாரோ அதை கொடுப்பதற்காக தான் பேசுவாரே தவிர உங்களை கடிந்து கொண்டு புத்தி சொல்லிவிட்டு போவதற்காக அல்ல. உங்கள் சித்தம் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக, கர்த்தருடைய சித்தம் உங்கள் மூலமாய் நிறைவேறும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு வைராக்கியம் கொண்டு பயங்கரம் உள்ள பராக்கிரமசாலியாக நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார், நம் நடுவிலே கடந்து வந்திருக்கிறார். ஓ, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கு உண்டு அங்கு விடுதலை உண்டு, அங்கு நிச்சயமாக விடுதலை உண்டு. அங்கே கட்டுகள் அவிழ்க்கப்படும், அங்கே எல்லா பலவீனங்கள் விலகும். நல்லா கொஞ்ச நேரம் சோத்திரம் பண்ணுங்க. நல்ல உங்க வாயை திறந்து நல்ல சோத்திரம் பண்ணுங்க, நல்ல சோத்திரம் பண்ணுங்க, சோத்திரம் பண்ணுங்க. நல்ல அந்நிய பாஷையில பேசுங்க, ஆவியில நிரம்பி நல்ல அந்நிய பாஷையினால உங்கள் உதடுகளின் கனிகளாகிய, உங்கள் உதடுகளின் பலிகளாகிய சோத்திர பலிகளை கர்த்தருக்கு முன்பாக ஏறெடுங்க, கர்த்தருக்கு முன்பாக ஏறெடுங்க, கர்த்தருக்கு முன்பாக ஏறெடுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யெகோவா நிசி என்ற நாமத்தை உடையவர், யெகோவா நிசி என்ற நாமத்தை உடையவர் நம் நடுவிலே வந்திருக்கிறார், நம் நடுவிலே வந்திருக்கிறார், நம் நடுவிலே வந்திருக்கிறார், நம் நடுவிலே வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒருவரையும் புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல, ஒருவரையும் புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல. இதோ அவர் உன் நடுவிலே வந்திருக்கிறார். எதற்காக வந்திருக்கிறார்? ஓ, உன்னை விடுதலையாக்கும்படியாக, உன்னை விடுவிக்கும்படியாக, உனக்கு இருக்கிற பலவீனங்களை நீக்கும்படியாக, உனக்கு இருக்கிற சோர்வுகளை நீக்கும்படியாக, உன்னை பிடித்திருக்கிற அந்தகார கட்டுகளை உடைத்து நிர்மூலமாக்கி நானே தேவன் என்று சொல்லும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு உங்களை தொடுகிறார், உங்களை சந்திக்கிறார். அவருடைய மகிமை இப்பொழுது திருச்சபையிலே வெளிப்படுகிறது. தாகமுள்ளவர்கள் மேல் அவருடைய ஜீவ தண்ணீராகிய பரிசுத்த அபிஷேகம் இறங்கிக் கொண்டிருக்கிறது, இறங்கிக் கொண்டிருக்கிறது, இறங்கிக் கொண்டிருக்கிறது, இறங்கிக் கொண்டிருக்கிறது. யெகோவா நிசியாக கர்த்தர் வந்திருக்கிறார், கர்த்தர் வந்திருக்கிறார், கர்த்தர் வந்திருக்கிறார். யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி.
வெற்றி கோடியே, அல்லேலூயா எங்கள் கோடி வெற்றி கோடியே. விசுவாசமாக கர்த்தர் துணை, கர்த்தர் துணை நின்று யுத்தம் செய்வாரே, கலங்கி நிற்க காரணங்கள் இல்லையே, கைகளை தளர்த்திடாமல் தாங்கியே கர்த்தர் இயேசு சத்திய ஆவி நிற்கிறார். கர்த்தர் துணை நின்று யுத்தம் செய்வாரே, கலங்கி நிற்க காரணங்கள் இல்லையே, கைகளை தளர்த்திடாமல் தாங்கியே கர்த்தர் இயேசு சத்திய ஆவி நிற்கிறார். கர்த்தர் நல்ல யுத்த வீரரே, கர்த்தர் நல்ல யுத்த வீரரே, கர்த்தர் நல்ல யுத்த வீரரே, கர்த்தர் நல்ல யுத்த வீரரே. உங்களுக்காக யுத்தம் செய்யும்படியாக கர்த்தர் வந்திருக்கிறார். எந்த மந்திரவாதங்களுடைய ஆவியானவர் உங்கள் நடுவிலே கடந்து வந்திருக்கிறார். எந்த பொல்லாத வல்லமைகளாக இருந்தாலும் இப்பொழுது என் இயேசுவின் நாமத்துக்கு பயந்து அவைகள் எல்லாம் இந்த சரீரங்களை விட்டு வெளியேறும்படியாக கர்த்தருடைய வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. எல்லா சத்துருவின் போராட்டங்கள் இந்த குடும்பங்களுக்கு விரோதமாக எழுப்புகிற பொல்லாத சத்துருவே, இதோ இயேசுவின் வல்லமை கடந்து வருகிறது, என் இயேசுவின் ரத்தம் கடந்து வருகிறது. இப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் வந்திருக்கிறார். ஜீவனுள்ள தேவனுடைய வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. பொல்லாத ஆவியை கர்த்தருடைய அக்கினி இறங்கிக் கொண்டிருக்கிறது, அபிஷேகம் இறங்கிக் கொண்டிருக்கிறது, பொல்லாத ஆவிகள் வெளியேறுகிறது. கர்த்தருடைய வல்லமை சத்துருவின் கிரியைகளை அழித்துக் கொண்டிருக்கிறது. ஓ பலவீனத்தின் ஆவிகள் வெளியேறுகிறது, பலவீனத்தின் ஆவிகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்திலே வெளியேறுகிறது. ஜீவனுள்ள தேவனுடைய வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. பிள்ளைக்கு விரோதமாய் போராடுகிற பொல்லாத ஆவி தொடக்கூடாது. கண்ணீர் கவலையை கொடுக்கிற பொல்லாத ஆவி வா, வெளியில வா. இயேசு சத்துருடைய போராட்டங்கள், சத்துருவின் கிரியைகள் இயேசுவின் ரத்தத்தினால் எல்லாம் வேரோடு அழிக்கப்பட்டு போவதாக. அபிஷேகம் இறங்குகிறது, கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. எழும்பு, எழும்பு சீயோனே, நீ எழும்பு, உன் வல்லமையை தரிப்பித்துக் கொண்டு எழும்பு, உன் தூசியை உதறி தள்ளிவிட்டு கர்த்தருக்கென்று எழும்பு. உன் பலவீனங்கள் இப்போது விலகுகிறது. உன்னை பலவீனப்படுத்தின சில பொல்லாத வல்லமைகள் என் இயேசுவின் நாமத்தினால் எல்லாம் இப்போது வெளியேறுகிறது, வெளியேறுகிறது. அபிஷேகம் இறங்குகிறது, அக்கினி இறங்குகிறது. சகோதரிக்கு விரோதமாய் போராடுகிறது பொல்லாத ஆவிகள், குழப்பங்களை கொடுக்கிற பொல்லாத ஆவிகள் இந்த சரீரத்தை விட்டு இப்ப வெளியில வரணும். இயேசுவின் நாமத்திலே கட்டளை. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும், சத்துருவின் வல்லமைகளை மேற்கொள்ளவும் கர்த்தர் கொடுத்த வல்லமை அதிகாரத்தோடு சொல்லிக்கிற ஓ கர்த்தருடைய நாமத்திற்கு பயந்து இந்த மகளுக்கு விரோதமாக எழுப்பி நிற்கிற, போராடுகிற, எத்தனம் பண்ணுகிற பொல்லாத ஆவிகள் எல்லாம் வெளியேறுவதா. இயேசுவிற்கு கீழ்ப்படிந்து வெளியேறு. கர்த்தருடைய மகிமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. இயேசு விடுதலையாக்குகிறார், இயேசு விடுதலையாக்குகிறார், இயேசு விடுதலையாக்குகிறார். கர்த்தருடைய மகிமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. சர்ப்பங்கள் தேள்கள் எல்லாம் மிதிக்கப்பட்டு போவன், மிதிக்கப்பட்டு போவன். அபிஷேகத்தால் நிரப்புங்கப்பா. கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கட்டும். எழும்பு, எழும்ப பண்ணுங்க. இந்த பிள்ளைகள் கர்த்தருக்கென்று எழும்பு, கர்த்தருக்கென்று கனி கொடுக்கிறவர்களை கர்த்தர் எழுப்பு. தேவனுடைய மகிமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. பெற்றுக்கொள் கர்த்தருடைய வல்லமை. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு நீ போ.
உன்னை அனுப்புகிற கர்த்தர் நான் அல்லவா? நீ எதை குறித்து கலங்குகிறாய்? ஓ, இந்த பலத்தோடு நான் உன்னோடு கூட இருந்து உன்னை இந்த பலத்தோடு அனுப்பி உன்னை கொண்டு செய்ய போகிற காரியம் அது பயங்கரமான காரியம். பயங்கரமான காரியத்தை செய்கிற கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை தொடுகிறார். பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். தாகமுள்ளவர்கள் மேல் அவருடைய ஜீவ தண்ணீர் பாய்ந்து கொண்டிருக்கிறது. ஜீவநதி பாய்கிறது, ஜீவநதி பாய்கிறது, ஜீவநதி பாய்கிறது. அவரே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறபடினாலே எல்லா கிரியைகள் அழிகிறது. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட எல்லா ஆயுதங்களும் உடைகிறது, எல்லா அம்புகள் உடைகிறது. கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுகிறார். உனக்காக யுத்தம் செய்கிற கர்த்தர், உனக்காக யுத்தம் செய்கிற கர்த்தர். கர்த்தருடைய மகிமை இறங்கிக் கொண்டிருக்கிறது, இறங்கிக் கொண்டிருக்கிறது, இறங்கிக் கொண்டிருக்கிறது. அபிஷேக தைலம் உன் சிரசின் மீது இறங்குகிறது, உன் சிரசின் மீது இறங்குகிறது. ஆவியானவர் உன்னை தொடுகிறார், 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 தொடுகிறார். ஒரு அக்கினி இறங்கிக் கொண்டிருக்கிறது, ஒரு அக்கினி இறங்கிக் கொண்டிருக்கிறது. ஆவியானுடைய வல்லமை உன் மீது இறங்குகிறது. உன் கண்ணீரை மாற்றுகிற தேவன், உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவன். உனக்குள்ளே பயங்கரமான பராக்கிரமசாலியாய் கர்த்தர் கிரியை செய்கிறார். பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். அக்கினியை போட வந்தேன், அது பற்றி எரிய வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார், விரும்புகிறார், விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய அக்கினி பிள்ளையை தொடட்டும், மகளை தொடட்டும். கர்த்தருடைய அபிஷேகம் நிறங்கு, அபிஷேகம் நிறங்கு. பொல்லாத வல்லமை, பொல்லாத ஆவிகள், பலவீனத்தின் ஆவியை ஆத்துமாவை சோர்வடைய பண்ணுகிற பொல்லாத ஆவிகள் இப்போது வெளியேறுகிறது. கர்த்தருடைய வல்லமை உன் மீது இறங்கிக் கொண்டிருக்கிறது. கர்த்தர் உன்னை தொடுகிறார். கட்டுகள் உடைகிறது. கட்டப்பட்ட கட்டிலிருந்து கர்த்தர் விடுவிக்கிறார். கட்டுகள் அறுக்கப்படுகிறது. கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும், கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கட்டும். தொடுங்கப்பா, இந்த மகளை தொடுங்க, தொடுங்க ஆண்டவரே. உங்களுடைய மகிமை தேவை, உங்க விடுதலை தேவை. கண்ணீரோடு இருக்கிற, கவலையோடு இருக்கிற எல்லாவற்றையும் சந்தோஷமாய் மாற்றுகிற யுத்த வீரனை போல புறப்பட்டு வருகிறார். உனக்காக யுத்தம் செய்ய, உன் சத்துருக்களை மிதித்து அவர்களை கீழே தள்ளும்படியாக நீ தேரியும் காணாதிருப்பாய். கர்த்தருடைய மகிமை உன் மீது இறங்குகிறது. கர்த்தருடைய மகிமை இறங்குகிறது. அவருடைய அபிஷேகம் உனக்கு சமாதானத்தை கொடுக்கிற அபிஷேகம் இறங்கிக் கொண்டிருக்கிறது, இறங்கிக் கொண்டிருக்கிறது, இறங்கிக் கொண்டிருக்கிறது, இறங்கிக் கொண்டிருக்கிறது. எல்லா பொல்லாப்புகள் விலகட்டும், பொல்லாத ஆவிகள் வெளியேறட்டும். கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். தொடுங்கப்பா, சகோதரியை தொடுங்க. கர்த்தருடைய மகிமையினால் நிரப்புங்க, கர்த்தருடைய மகிமையினால் நிரப்புங்க. எல்லா அந்த காலத்துக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு உயர்ந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணக்கூடிய மெய்யான ஒளி மகளை தொடுவதாக, தொடுவதாக. தேவ மகிமை இறங்கட்டும், கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கட்டும். பொல்லாத ஆவிகள் எல்லாம் அந்த மகளை விட்டு வெளியே, வெளியில வா, வெளியே வா. உள்ள இருக்கக்கூடாது, உள்ள இருக்கக்கூடாது. இயேசுவின் நாமத்துக்களை அவனுக்கு கட்டளை. அக்கினி இறங்குது. மகளை பின்தொடருகிற, பிடித்து வைத்திருக்கிற பிசாசின் கட்டிலிருந்து விட்டு வைக்கிறது. வெளியே, வெளியே. இயேசுவுக்கு கீழ்ப்படிந்து வெளியே. இயேசுவின் ரத்தத்தினாலே இந்த மகளுக்கு விரோதமாய் போராடுகிற பொல்லாத ஆவிகளுடைய கிரியைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு போக, பலவீனத்தின் ஆவியை ஆகலையே. அக்கினி இறங்குது, தேவனுடைய அக்கினி இறங்குது. ஒவ்வொரு பிசாசுடைய போராட்டங்கள் எல்லாம் அழிக்கப்படுகிறது, அழிக்கப்படுகிறது, அழிந்து போகிறது. வெளியில வா, வெளியே.
கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. ஓ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கிறேன், சர்ப்பங்களையும் தேள்களை மிதிக்கிறேன். சத்துருவின் சகல வல்லமைகள் எல்லாம் இப்பொழுது அழிக்கப்படுவதாக, அழிந்து போவதாக, அழிந்து போவதாக, அழிந்து போவதாக. கர்த்தருடைய வல்லமையினால் எல்லாம் தகர்க்கப்பட்டு போகட்டும், போகட்டும். தாகம் உள்ளவர்கள் மேல ஊற்றுவேன் சொல்லுகிறேன். நிரம்பும், இந்த பாத்திரம் நிரம்பட்டும், அக்கினியால் நிரம்பட்டும். ஓ தடைகள் உடையட்டும். கர்த்தருடைய அபிஷேகத்தை ஒருவராலும் தடை செய்ய முடியாது. ஊற்றுக்கண்கள் திறக்கப்பட்டது போல ஓடி வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. தாகம் உள்ளவர்களை அவர் ஜீவ தண்ணீரால் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ஓ அந்தகாரங்கள் அகன்று போகட்டும், கர்த்தருடைய வெளிச்சம் உதிக்கட்டும். தேவனுடைய வெளிச்சம் உதிப்பதாக எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கப்பட்டது. மெய்யான ஒளியா இருக்கிறது எங்கள் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய மகிமையினால் இப்பொழுது இவர்களை நிரப்பும்படியாக, கர்த்தர் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக இவர்களை பயன்படுத்தும், பயன்படுத்தும். அக்கினியை போடுங்கப்பா, பற்றி எரியட்டும். கர்த்தருக்கென்று பற்றி எரியட்டும், கர்த்தருக்கென்று பற்றி எரியட்டும். ஜனங்களை ஆதாயப்படுத்தக்கூடிய அபிஷேகம் இறங்கட்டும். ஓ சத்துருவை எதிர்த்து நிற்கக்கூடிய அபிஷேகம் இறங்கட்டும். பிசாசின் தலையை நசுக்கக்கூடிய அபிஷேகம் இறங்குவதாக. சகோதரி தொடுங்கப்பா, தேவ மகிமை இறங்கட்டும். கர்த்தருக்கென்று எழும்பக்கூடிய அபிஷேகம் இறங்கட்டும். எல்லா மாம்ச போராட்டங்கள் அழிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் கர்த்தருடைய மகிமை தொடுவதாக. வாலிப பிள்ளைகளை தொடுங்கப்பா, வாலிபர்கள் மீது உடைய அபிஷேகத்தை ஊற்றுங்க. கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீங்களே. ஓ யோவேல் 2:28 சொல்லப்பட்ட வார்த்தைகள் இந்த சபையிலே நிறைவேறும்படியாக கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கி வருவதாக. அபிஷேகத்தினால் நுகங்கள் முறிக்கப்பட்டு போகட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ சிறு பிள்ளைகள் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள் சொன்னீங்களே, ஆண்டவரே அந்த அபிஷேகத்தை ஊற்றுங்க. வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள். ஓ தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். சொன்ன வார்த்தையை வைக்கிறேன். இந்த மகள் மீது அந்த அபிஷேகம் இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும். கர்த்தருக்கென்று எழும்பு, எழும்பு. பொல்லாத ஆவிகள் பிள்ளையை பிடித்திருக்கிறது. சில பொல்லாத ஆவிகளை கடிந்து கொள்ளுகிறேன். கர்த்தருடைய அக்கினி இறங்குது. கர்த்தர் உன்னை தொடுகிறார். அவருடைய அபிஷேகம் இறங்குகிறது. ஓ தரிசனத்தை காணக்கூடிய கண்களை கர்த்தர் உனக்கு கொடுக்கிறார். தீர்க்க தரிசனம் உரைக்கக்கூடிய நாவுகளை தொடுகிறார். அவருடைய அபிஷேகம் இறங்குகிறது. கர்த்தர் உன்னை தொடுகிறார். அவருடைய மகிமை இறங்குகிறது. இதோ ஒரு பெரிய அபிஷேகம் உன் சிரசின் மீது இறங்குகிறது. தாவீதை கர்த்தர் எப்படி தெரிந்து கொண்டாரோ அப்பேற்பட்ட ஒரு அபிஷேகம் உன் சிரசின் மீது இறங்கிக் கொண்டிருக்கிறது, இறங்கிக் கொண்டிருக்கிறது. கர்த்தர் உன்னை முன்குறித்திருக்கிறார். கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். நீ கர்த்தருக்கென்று எழும்புவாய். கர்த்தருடைய அபிஷேகம் நெருப்பை போல இறங்கிக் கொண்டிருக்கிறது. உன்னை கர்த்தர் தொடுகிறார். அவருடைய வல்லமை உன்னை தொடுகிறது. அவருடைய அபிஷேகம் உன்னை தொடுகிறது. நீ மகளுடைய கண்கள் திறக்கப்படட்டும். இந்த கண்ணுக்குள்ள இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் இயேசுவின் நாமத்தில் வெளியேறு. கர்த்தருடைய அக்கினி கண்ணை தொடட்டும். இந்த கண்ணு எல்லாம் நார்மலாய் செயல்படட்டும். கண்ணுல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. கர்த்தருடைய அபிஷேகத்தால் கண்கள் எல்லாம் திறக்கப்படட்டும். இயேசுவின் ரத்தத்தினால் குணமாகட்டும். ஹல்லேலூயா. விடுதலை கொடுக்கிற தேவனுக்கு
தேவனுக்கு ஸ்தோத்திரம். விடுதலை கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஓ, கண்ணை பலவீனப்படுத்தின ஆவியே, இனி நீ திரும்ப வரக்கூடாது. இந்த மகளுக்குள்ள நீ வரக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் உனக்கு கட்டளை. இனி இந்த கண்கள் கர்த்தரை தரிசிக்கக்கூடிய கண்களாக கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும். கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் மாற்றுங்க. பராக்கிரமசாலியாய் மாற்றும். கர்த்தருக்கென்று எழும்பட்டும் ஆண்டவரே. உங்க அபிஷேகம் ஒருவரையும் சும்மா விடாது, யாரையும் சும்மா விடாதுப்பா. எல்லா தடைகள் உடையட்டும், கட்டுகள் அறுக்கப்படட்டும், பலவீன கட்டுகள் உடையட்டும் இயேசுவின் நாமத்தினால். கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கட்டும். அக்கினியினால் நிரப்புங்கப்பா, அக்கினியினால் நிரப்புங்க, அபிஷேகத்தால நிரப்புங்க. அந்தகாரங்கள் எல்லாம் அழிந்து இயேசுவின் நாமத்தினால். மகனுடைய சரீரம் கர்த்தருடைய அக்கினியினால் நிரப்பப்படட்டும். அபிஷேக தைலம் இறங்கட்டும். சாமுவேலை தெரிந்து கொண்டது போல இந்த மகனை தொடுங்கப்பா, தொடுங்க, தொடுங்க, தொடுங்க. கட்டுகள் உடைய கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கட்டும். சகோதரன் தொடுங்கப்பா. ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இந்த மகனை கட்டி எழுப்பும்படியாக செபிக்கிறேன். கர்த்தர் புதிய காரியங்களை செய்யுங்கப்பா. புதிய காரியங்கள் நடக்கட்டும். மகனுடைய வாழ்க்கையில பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போகட்டும். எல்லாம் புதிதாய் மாறட்டும். கர்த்தருடைய கரம் தொடட்டும். கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கட்டும். ஆவியானவரே, பிள்ளைகளை தொடுங்கப்பா, தொடுங்க ஆண்டவரே. ஓ, எல்லா தடைகள் விலகட்டும்பா. அபிஷேகம் பெற்ற திருச்சபையாக சபையில இருக்கிற ஒவ்வொருவரையும் எழுப்புங்கப்பா, எழுப்புங்க. கர்த்தருக்கென்று ஆண்டவரை எழுப்புங்கள். வழிமுக வாசலிலே விசுவாச எதிர்த்து நிற்கக்கூடியவர்களாக கர்த்தருடைய அபிஷேகம் இவர்களை தொடுவதாக. கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். கர்த்தருடைய ஆவியானவர்களை தொடுவீராக. அபிஷேகம் இறங்கட்டும். பலவீனங்கள் வெளியேறட்டும். பலவீனத்தின் ஆவிகள் விலகட்டும். இந்த குடும்பத்தை விட்டு கர்த்தருடைய அக்கினி இறங்கட்டும். எழுப்புமப்பா. உங்களுடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவர். ஜீவனுள்ள தேவனுடைய கரம் தொடட்டும். ஓ, எல்லா கோணலான வழிகள் சபையாக்கப்படட்டும். எல்லா கோணலான சூழ்நிலைகள் மாறட்டும். கர்த்தருடைய வல்லமையினால் இந்த குடும்பம் கட்டி எழுப்பப்படட்டும். இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறப்பா. எல்லா போராட்டங்கள், அந்தகாரங்கள் எல்லாம் குடும்பத்தை விட்டு அகன்று போகட்டும். இயேசுவின் ரத்தம். பொல்லாப்பு நேரிடாத வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்னபடி எந்தெந்த வாதைகள் இந்த குடும்பத்தை சூழ்ந்து கொண்டிருக்கிறது, அந்த வாதைகளை இப்பொழுது இயேசுவின் நாமத்திலே கடிந்து கொள்ளுங்கள். இவர்களுக்கு விரோதமாக இவர்களை முடக்குகிற, சோர்வுற பண்ணுகிற அந்த காலத்தின் ஆவிகளே, இயேசுவின் நாமத்திலே உங்களை கடிந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய வெளிச்சம் இவர்கள் மீது உதிப்பதாக, உதிப்பதாக, உதிப்பதாக. தேவனே, மகளை தொடும்படியாக செபிக்கிறேன். ஜீவனுள்ள தேவனுடைய மகிமை இறங்கட்டும். கர்த்தருடைய அபிஷேகம் தட்டி எழுப்பட்டும். எழுப்புங்க. தூசியை உதறி தள்ளிவிட்டு, பாரமாய் நெருக்குகிற எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமாய் இருக்க இயேசுவை நோக்கி ஓடும்படியாக இவருடைய ஓட்டத்தை கர்த்தர் ஓட செய்வீராக. இவருடைய ஓட்டத்தை ஒரு வட்டத்துக்குள்ளாய் முடைக்க வைக்கிற பொல்லாத கட்டுகள் அறுக்கப்பட்டு அக்கினி உன்னை தொடுகிறது. அக்கினி உன்னை சந்திக்கிறது. உன்னை எழுப்பக்கூடிய வல்லமை உன் மீது இறங்கிக் கொண்டிருக்கிறது. அபிஷேகம் இறங்குகிறது. அந்தகாரத்தை அழிக்கக்கூடிய அபிஷேகம், வான மண்டலத்தை அசைக்கக்கூடிய அபிஷேகம், துணைத்தனத்தை அசைக்கக்கூடிய அபிஷேகம், பொல்லாத ஆவிகளை கவிழ்ந்து துரத்தக்கூடிய அபிஷேகம் இறங்கிக் கொண்டிருக்கிறது. வெட்டுகள், 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 வெட்டுகள்.
எழும்புங்கப்பா. வாலிபர்கள் கர்த்தருக்கென்று எழும்பும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் சிம்சோன் மீது இறங்கின போது, ஓ, கழுதை தாடையை கொண்டு உடைத்து சத்துருக்களை நொறுக்கினது போல கர்த்தருடைய அக்கினி இந்த சகோதரனை கொண்டு வந்தாங்க. ஆவியானவர் மகனை அனல் கொண்டு எழும்ப பண்ணுங்க, அக்கினியா எழும்ப பண்ணுங்க. அபிஷேகம் நுகங்களை முடித்து தள்ளட்டும். நேகரை எழுப்பக்கூடிய வல்லமை இறங்குகிறது, இறங்குகிறது, இறங்குகிறது. பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்லும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை கொண்டுகிறார். அது மகிமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. உன் இருதயத்தில் அக்கினி கொழுந்து விட்டு எறிகிறது, அனல் பற்றி பிடிக்கிறது, அபிஷேகம் இறங்குகிறது. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். உன்னை வேறொரு மனிதனாக கர்த்தர் எழும்ப பண்ண போகிறார். வேறொரு ஆவி, வேறொரு அபிஷேகம் இறங்குகிறது, இறங்குகிறது. எழும்பு, எழும்பு. வாலிபர்கள் எல்லாம் எழுப்புங்க. அபிஷேகம் இறங்க, அக்கினி இறங்க. அந்தகாரத்தை நொறுக்கக்கூடிய தீர்க்க தரிசனம் உரைத்து சாத்தானுடைய பலிபீடங்களை விட பண்ணக்கூடிய அபிஷேகம் இறங்கட்டும். பொல்லாதவைகளை தகர்க்கக்கூடிய அபிஷேகம் இறங்கட்டும். ஆசீர்வதிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். பலப்படுது, பாதுகாத்துக் கொள்ளு, கிருபை சூழ்ந்து கொள்ள. எல்லா கட்டுகள், அந்தகார கட்டுகள் உடைந்து போக எல்லா விலகல் பலப்படும். ஆசீர்வதிக்கிறோம். ஜீவனுள்ள ரத்தம் பிரசன்னத்திற்காக, வல்லமையான உங்களுடைய மகிமைக்காக நாம் நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய மகனை எடுத்து இந்த சபையிலே நீர் பயன்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம். இது உங்களுடைய சபை ஆண்டவர், நீர் பயன்படுத்தினதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவர் தொடர்ந்து ஆண்டவரே நம்முடைய பிள்ளையை பல ஆயிரங்களுக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரமா நடத்தபடியாக நாம் சொல்லிக்கிறோம். ஒப்பு கொடுக்கிற அவர்கள் செய்கிற ஊழியர்கள் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இன்றைக்கு ஆண்டவரே இந்த திருச்சபையில விடுதலை பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தை